ம் போர்டுல எழுதி இருக்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் வகுப்பு வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிலபஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. நீங்க தமிழ் கிளாஸ் பொறுத்த மட்டும் வேலையை என்ன செய்யறீங்க அப்படின்னா, சிலபஸை வந்து கையில வச்சுக்கோங்க. நான் நடத்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? இப்ப நம்ம கம்மிங் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? மொத்தம் நம்மளுக்கு தமிழ்ல எத்தனை யூனிட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 1வது யூனிட்ல இருந்து 7வது யூனிட் வரைக்கும், ஓகேங்களா? இதுல எந்தெந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது யூனிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது யூனிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7வது யூனிட். இந்த 3 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட், சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே கவர் ஆயிடும், ஓகேங்களா? அதாவது 80% கேள்வி, ஓகேங்களா? 80% கேள்வி இந்த 3 யூனிட் படிச்சாலே அட்டன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4ல 32, குரூப் 2ல 28, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி 7வது யூனிட்ல 15 கொஸ்டின் தான் கேட்கணும், ஆனா 22 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? இப்ப 2வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 கேள்வி தான் கேட்கணும், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 20+ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 1வது யூனிட், அப்புறம் 2வது யூனிட், அப்புறம் 7வது யூனிட், இந்த 3 யூனிட் நீங்க படிச்சாலே போதும், ஓகேவா? 1, 2, 7 இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ண வேண்டிய ஏரியா யூனிட் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். அதுக்கப்புறம் 2வது யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க, எழுத்து அப்புறம் சொல், இந்த மாதிரி 2 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் நல்லா கவர் பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? இப்ப நீங்க இந்த 3 யூனிட் படிச்சாலும் 60% சிலபஸ் கவர் ஆயிரும். 4வது யூனிட், 5வது யூனிட், 6வது யூனிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்காம ஒரு சிலது நம்ம படிக்கிற மாதிரி வரும். அதாவது என்னன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்ல 5 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க அங்கேயே படிச்சு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்லை. அப்படி பாத்தீங்கன்னா 60-80% சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 யூனிட்லயே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிரும். இதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20 புக் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிலாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கும் 100% அடிப்படையில அடிப்படை இலக்கணம், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடிப்படை இலக்கணம் அப்படிங்கிறது 100% நல்லா கவர் பண்ணாலே போதுமானது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா? மொத்தம் 20 அவுட் சோர்ஸ் புக்கை படிக்கணும் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? 20 அவுட் சோர்ஸ் புக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் கலைச்சொல்லம் பார்த்தீங்கன்னா 1000 பக்கத்துக்கு மேல இருக்கும். அதெல்லாம் படிக்க முடியாது, ரொம்ப சிரமம் இல்லையா? வருது 15 கேள்வி தான். 15 கேள்வி நான் என்ன சொல்றேன்னா அடிப்படை இலக்கணம், அதே மாதிரி பாடத்திட்டத்தின் அடிப்படையில இருக்கிற பள்ளி பாட புத்தகம், இதை நீங்க நல்லா கவர் பண்ணாலே எப்பயுமே இது ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? இப்ப இந்த 20 சோர்ஸ்ல இப்ப இந்த 20 சோர்ஸ்ல எடுத்தாங்க, அடுத்து வேற சோர்ஸ் போகலாம். இந்த புக் இல்லாம வேற புக்ல அவங்க என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸை வந்து கேட்கலாம். அப்ப அந்த புக்கை நம்ம தேடி ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற அடிப்படை இலக்கணம் 5 இலக்கணமும்
தரவா தெரிஞ்சிருக்கணும். 5 இலக்கணத்துல எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் எந்த இலக்கணம் தெரியாம இருக்கவே கூடாது. எல்லா இலக்கணம் நமக்கு பர்ஃபெக்டா தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேட்கிற இந்த 80+ கொஸ்டின் நம்ம அடிக்கலாம். ஏற்கனவே பழைய சிலபஸ் மாதிரி 90+ அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை, சாத்தியமும் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கை தேடி போய் 10 கொஸ்டின்ஸ்க்காக நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 70-80 கொஸ்டின் காணாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்தை படிக்காம அவுட் சோர்ஸ் புக் எதுக்குமே நம்ம போகவே கூடாது, எதையுமே டச் பண்ணவே கூடாது. 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, பள்ளி பாட புத்தகத்துல இருக்கிற இலக்கணத்தை வந்து ரொம்ப தரவா படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் சோர்ஸ் புக் எல்லாத்துக்கும் நம்ம போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே நிமிஷம். மேம் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க. சார் என்னாச்சு? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இலக்கணத்தை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை இலக்கணமும் நம்மளுக்கு பாடத்திட்ட இலக்கணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுல பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இலக்கணம் நம்ம படிக்கணும்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒண்ணு என்னன்னா எழுத்து. ஓகேங்களா? எழுத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல், எழுத்து சொல், அப்புறம் பொருள், எழுத்து சொல் பொருள், யாப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அணி. இது இல்லாம ஜென்ரலா ஒரு சில இலக்கணம். சரிங்களா? இப்ப இந்த மாடல் ஒரு மாடல் இருக்கு. சரிங்களா? இந்த மாடல்ல நம்ம படிக்கணும். மொத்தம் 6 இலக்கணம் இருக்கு. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி, அப்படி ஒரு 5-6 இலக்கணம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 6 இலக்கணத்தை இப்ப எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அது நியூ புக்கா இருக்கலாம், ஓல்டு புக்கா இருக்கலாம், தேவிரா இலக்கண புக்கா இருக்கலாம், வெர்ச்சுவல் லேர்னிங் புக்கா இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு 2 டாபிக் தான் சிலபஸ்ல நேரடியா இருக்கு. சரிங்களா? எழுத்தும் சொல்லும் தான். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே நம்ம எதுல படிப்போம்னா பொது இலக்கணத்துல ஒரு சில டாபிக் வந்து நம்ம படிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்ம எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல் புக்ல நியூ புக்கா இருந்தாலும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கா இருந்தாலும்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் லேர்னிங்னு சொல்றாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் நிறைய சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி தேவிரா இலக்கண புக்கு சொல்றாங்க, அப்டேட் புக்கு சொல்றாங்க. இப்படி நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, யூடியூப்லயே பார்த்திருப்பீங்க இல்லையா. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து இலக்கணம் எங்க இருந்தாலும் நம்ம கவர் பண்ணணும். சரிங்களா. இப்போ 6வது புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்து இலக்கணமும் இருக்கும், மெயினா எழுத்து இலக்கணம் இருக்கும். 6வது 7வதுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் இருக்கும், 6வதுல கொஞ்சம் சொல்லி இலக்கணம் இருக்கும். இப்ப நம்ம 6வதுல மட்டும் சொல்லி இலக்கணம் படிச்சுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல. 7வது படிக்கணும், 8வது படிக்கணும், அது ஒரு செக்டார் முடிஞ்சிடும். 6வது 8வது வரைக்கும் ஒரு செக்டார் முடிஞ்சிடும். 9வது 10வது ஒரு செக்டார் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி எடுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஒரு செக்டார் வந்து வரும். அதாவது சிறப்பு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 11வது 12வது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 11வதுல ஒரு சில புதிய புக்ல வந்து பாத்தீங்கன்னா சில புது டாபிக் இலக்கணம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பழைய புக் 11th புக்ல சிறப்பு தமிழ் ஓல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6வது 12வது வரைக்கும் எங்க இருந்தாலும் படிச்சிடணும். அது அவுட் சோர்ஸா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சிடணும். சரிங்களா. அப்ப நம்ம எந்த டாபிக்கா இருந்தாலும் எழுத்துன்னா எங்க இருந்தாலும் நம்ம படிச்சிடணும். அப்படிதான் உங்களுக்கு நான் வந்து நடத்த போறேன். சரிங்களா. அப்ப எழுத்து, அதுக்கப்புறம் சொல், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் யாப்பு, அதுக்கப்புறம் அணி. இப்ப நான் எழுத்து இலக்கணம் நடத்தும் போது ஒரு டாபிக் நடத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குற்றிய லுகரம் நடத்துறேன் அப்படின்னா அது 6வதுல இருக்கா, 7வதுல இருக்கா, 9வதுல இருக்கா, 11வதுல இருக்கா, பழசுல இருக்கா, புதுசுல இருக்கா, எல்லா வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு கிளியர் கட்டா கொடுத்துருவேன் எந்த ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அப்படி எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை சோர்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு மெயினா எந்தெந்த சோர்ஸை கலெக்ட் பண்ணி இந்த எழுத்து இலக்கணம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புக் இதுல கவர் ஆகும், புது புக்கும் கவர் ஆகும். சரிங்களா. எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழுத்துல நிறைய இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் எழுத்து ஏகப்பட்ட வகை இருக்கு. முதலெழுத்து, சார்பெழுத்து, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த எழுத்து அப்படிங்கிற இந்த இலக்கணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாமே தான் கவர் பண்ணுவோம் உங்களுக்கு. சரிங்களா. நீங்க ஒரு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்படி சொல்லவே முடியாது. ஓகேவா. இப்ப 6வதுல எழுத்து இலக்கணம் இருக்கு, 6வதுல படிச்சிட்டீங்கன்னா திருப்பி டெஸ்ட்டுக்காக மறுபடியும் 7வதுல எழுத்து இலக்கணம் படிக்கணும், மறுபடியும் 8வதுல எழுத்து இலக்கணம் படிக்கணும், மறுபடியும் 9வதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும், அதே மாதிரி 10வதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும், அப்ப 11வதுல மறுபடியும் படிக்கணும். இப்ப எழுத்து இலக்கணத்தை நீங்க 4-5 தடவை படிக்கிற மாதிரி வரும். இப்ப நான் அப்படியே உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போக போறது இல்ல. இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ தமிழ் புக்கு, அப்புறம் ஓல்டு தமிழ் புக்கு, இதை கவர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா. அதே மாதிரி எழுத்து இலக்கணத்தை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்கு அப்புறம் ஓல்டு புக்கு இதை ரெண்டையும் கவர் பண்ண போறேன். சரிங்களா. நியூ சிறப்பு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு, நியூ புக்ல இருக்கு, ஓல்டு புக்ல எழுத்து இலக்கணம் இருக்கு. சரிங்களா. அதே மாதிரி 3வது சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவிரா இலக்கண அப்டேட் புக்கை உங்களுக்கு இப்ப கரண்ட்ல 2025ல லாஸ்டா ஒரு அப்டேட் விட்டுருப்பாங்க, அந்த புக்ல இருக்கிற இலக்கணத்தை உங்களுக்கு வந்து கவர் பண்ண போறேன். இந்த தேவிரா புக்ல என்ன எழுத்து இலக்கணத்தை பத்தி என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணணும். எழுத்து இலக்கணத்துல இது வரைக்கும் என்னெல்லாம் கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க, அதாவது குரூப் 2 குரூப் 4ல எத்தனை கேள்வி எழுத்து இலக்கணத்துல இருந்து கேட்டாங்க, அதே மாதிரி 1வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா. மேஜரா உங்களுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க டீட்டெயிலா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்புறேன், சாருக்கு அனுப்புவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, குரூப் 2ல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, யூனிட் 2ல என்ன கேட்டாங்க, யூனிட் 4ல என்ன கேட்டாங்க, எல்லாமே டீட்டெயிலா அதுல இருக்கும். அதுல ஒன்ஸ் பாத்துக்கோங்க. சரிங்களா. இப்ப நான் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு நடத்த போறேன். சரிங்களா. எழுத்து இலக்கணம் நடத்திட்டுன்னா நீங்க 6வது பழைய புக்கு டெஸ்ட் கொடுத்தாலும் எழுதலாம், 6வது புது புக் கொடுத்தாலும் எழுதலாம், 7வது புக் கொடுத்தாலும் எழுதலாம். எழுத்து இலக்கணம்னா எங்க இருந்தாலும் நீங்க இதுக்குள்ளதான் இருக்கும், உங்க நோட்டுல தான் இருக்கும். இலக்கண நோட்டு ஒன்று தனியா வச்சுக்கோங்க, அதுல எதுவுமே வந்து எழுதாதீங்க தயவு செய்து. ஓகேவா. இதுக்கு ஒரு கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் எண்ட்லயே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சீரிஸ் மாதிரி கொடுப்பேன், அதை மட்டும் இலக்கண நோட்டு பின்னாடி வந்து எழுதிக்கோங்க. நீங்க எப்பயுமே நோட் எடுத்து படிக்கிறதா பெட்ரு. இப்ப எழுத்து இலக்கணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வதுல படிச்சு முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா 7வது படிக்கும்போது மறுபடியும் எழுத்து இலக்கணம் படிக்க தேவையில்லை, ஆனா உங்க நோட்டை ஈஸியா வந்து எடுத்துடலாம். இப்ப ரிவிஷன் பண்ணும்போது கூட நீங்க 6வது புக்ல எழுத்து இலக்கணத்தை கொஞ்சத்தை படிச்சுட்டு திருப்பி 7வது புக்ல கொஞ்சத்தை படிக்கணும், கொஞ்சத்தை ரிவிஷன் பண்ணணும். அப்படி ரிவிஷன் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்ப எழுத்துனா நோட்டை 2-3 பேப்பர் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எழுத்து இலக்கணம் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சரிங்களா. இப்ப இந்த ஃபார்முலா நடத்த போறேன், இதான் வேர் டு ஸ்டடி. ஓகேவா. டாபிக் வைஸா போகும்போது ஒவ்வொரு டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். சரிங்களா. எல்லா புக்குக்கும் தேவிர அப்டேட். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே எழுத்து இலக்கணத்தை கவர் பண்ண போறேன். சிறப்பு தமிழா இருந்துச்சுன்னா நியூ புக்கா இருந்தாலும் ஓல்டு புக்கா இருந்தாலும் கவர் பண்ண போறேன். இப்ப சிறப்பு தமிழை பொறுத்த மட்டும் ஓல்டு புக்ல தான் இலக்கணம் இருக்கும். ஓல்டு புக்ல 11th இலக்கணம் இருக்கும், 12th இலக்கிய வரலாறு இருக்கும். நீங்க படிச்சவங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்க அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணும், அந்த புக்கெல்லாம் வாங்கணும், தேவிர இலக்கண புக் அப்டேட் புக்கெல்லாம் வாங்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் வாங்கணும்
அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 6 to 12 புக் எல்லாம் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எழுத்திலக்கணம் நடத்தின நோட்டை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 100% கொஸ்டின் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி வந்து வராது. ஓகேவா? அதுக்கு நான் அசூரன்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்க நம்பி வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை நீங்க எடுத்து பாருங்க. நான் நடத்துனதை வச்சுதான் அவங்க கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்பதான் கிளாஸ்க்குள்ள போறோம். இது இல்லாம யாப்பு, பொருள், அணி இப்படிலாம் இருக்கு. இப்ப பொருள் இலக்கணம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கா இல்லையாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பொருள் இலக்கணம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கா இல்லையா? படிக்கணுமா தேவையில்லையா? நான் இப்ப 6 இலக்கணம் சொன்னேன் இல்லைங்களா? அதுல பொருள் இலக்கணம் நம்மளுக்கு பாடத்திட்டத்துல இருக்கா இல்லையா? சிலபஸ் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பொருள் இலக்கணம் சிலபஸ்ல இருக்கா இல்லையாங்க? இருக்கு சார். இருக்குங்களா? எந்த யூனிட்ல இருக்கு? எத்தனாவது யூனிட்ல இருக்கு? எத்தனாவது யூனிட்ல இருக்கு? இதுக்குதான் நம்ம சிலபஸை வந்து படிக்க சொல்றோம். சிலபஸை கட்டாயமா நீங்க கவர் பண்ணணும். சிலபஸ் இல்லைங்களா? இல்ல அப்படிதானே? லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4ல பொருள் இலக்கணம் கொஸ்டின் கேட்டாங்களா இல்லையா? பொருள் இலக்கணம் சிலபஸ்ல இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கு. தமிழ்ல நேரடியா இல்ல. எங்கெல்லாம் கேள்வி வரும் அப்படின்னு சொல்ற பாருங்க. யூனிட் 6 ஜெனரல் ஸ்டடீஸ்ல பொருள் இலக்கணம் கொஸ்டின் வந்து வரும். இப்ப 2-2A ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. கருப்பொருள் அப்படிங்கிற ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழை பொறுத்த மட்டும் பொருந்தா சொல் அந்த ஏரியால வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். பொருந்தா சொல். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்ல யூனிட் 7ல தமிழின் தொன்மை சிறப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொருள் இலக்கணம் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல என்ன பண்ணலாம்? கொஸ்டின் வந்து கேட்கலாம். இதெல்லாம் பொருள் இலக்கணம் சிலபஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இலக்கணத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. அணி இலக்கணம் இருக்கா இல்லையா? டைரக்டா இல்ல. ஆனா திருக்குறள் இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம அணி இலக்கணம் படிக்கணும். இப்ப லாஸ்ட் குரூப் 2-2A ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓமையணி, உருவகணி ஆப்ஷன் கொடுத்தாங்க. அது கூட நம்ம கிளைம் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓமையணின்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். நான் ஆக்சுவலா ஓமையணி ஆன்சர் கிடையாது, உருவகணி தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்ப வந்து பாருங்க, பொருள் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு அந்த தலைப்புல பொருள் இலக்கணம் வரும். அதே மாதிரி இது ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம தமிழ் சொல்ல பொருந்தா சொல்ல இந்த 4 வார்த்தை கொடுத்துட்டு எது பொருந்தாதுன்னு பொருள் இலக்கணம் கேட்பாங்க. தமிழின் தொன்மை சிறப்புல பொருள் இலக்கணத்தை வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது கட்டாயமா வந்து நம்ம படிக்கணும். சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன். எதுக்காக இதை எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அப்படின்னா இந்த மாதிரி சிலபஸை டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா இந்த டாபிக் நான் நடத்துறேன்னா அந்த டாபிக் சிலபஸ்ல இருக்கா இல்லையா, நேரடியா இருக்கா இல்ல அடிஷனலா இருக்கா இல்ல இன்டைரக்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இந்த மாதிரி பார்த்துதான் நம்ம வந்து அந்த டாபிக் வந்து படிக்கணும், நடத்துறாங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னேன். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா டாபிக்குமே இந்த மாதிரி நம்ம கட்டாயமா வந்து படிக்கணும். எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், பொது இலக்கணம், இது எல்லாமே கட்டாயமா பேசிக்கா ஃபுல்லா கவர் பண்ணி கரைச்சு குடிச்சிடணும். ஓகேவா? அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க 80+ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இவர் என்ன எல்லாம் 90+ சொல்றாங்க, இவர் மட்டும் தான் 80+ சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நான் எப்பயுமே லாஜிக் படிதான் சொல்லுவேன். லாஜிக் தான். ஓகேங்களா? 80+ கொஸ்டின் படிச்சாலே உங்களுக்கு கட்டாயமா வந்து வேலை கிடைச்சிடும். சரிங்களா? முன்னாடி சிலபஸ்ல 90+ அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்ல. 90+ அடிக்க முடியாது. 80+ அடிக்கலாம். 80+க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிப்படை இலக்கணம் பாடத்திட்டத்தின் அடிப்படையிலையும் பள்ளி பாட புத்தக அடிப்படையிலும் நம்மளுக்கு அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை இலக்கணம் 100% தெரிஞ்சுன்னா அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இப்ப எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எழுத்து இது 6th இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். ஓகேவா? இப்ப எழுத்து அப்படிங்கிறதுக்கு 11வது சிறப்பு தமிழ்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எழுத்து அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் என்னங்க? நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. சொல் அப்படிங்கிற டாபிக்ல வேர்ச்சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த வேர்ச்சொல் இருக்கு இல்லையா? இப்ப எழுத்து அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வேர்ச்சொல் என்ன என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? வேர்ச்சொல் நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா?
சட்டமாவன. பல்வேறு சட்டங்களை கூறும் ஒரு சட்ட ஆவணம். இப்ப இதுல எது ஆன்சருங்க? எழுத்துங்கிறதுக்கு வேர்ச்சொல். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா எழுத்துங்கிறதுக்கு வேர்ச்சொல். எழுத்துங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது புக்ல இருக்குன்னா 11வது தமிழ் புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? அதாவது 11வது சிறப்பு தமிழ்ல பழைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுத்து இலக்கண டாபிக்ல எடுத்தோடனே இதுதான் வந்து இருக்கும். சரிங்களா? அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இதனால எடுத்தோடனே கேள்வி கேட்கலாம் நினைக்காதீங்க. சும்மா ட்ரை தான் பண்ண சொல்றாங்களே. ஆன்சர் கரெக்டா தப்பா உங்களோட கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். ஏதாவது ஐடியா இருக்கா? எழுது அப்படிங்கிறது இல்லையா? இதுவா இருக்கலாம். நீங்க கெஸ் பண்றீங்க, இது தப்பு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணுவோம். அது தப்பு. இந்த டாபிக் வந்து இந்த எழுத்து அப்படிங்கிறதுக்கு எழு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். எல்லாருமே எழுதுன்னு தான் எழுதுவாங்க. அது வந்து தப்பு. அண்ட் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஏன் சரியான பதில் அப்படின்னா எழுத்து அப்படிங்கிறது நம்ம மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழி இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு பேச்சு வழக்கு மொழி, இன்னொன்னு எழுத்து வழக்கு மொழி. பேச்சு வழக்கு மொழி எழுதுவதற்கும் எழுத்து வழக்கு மொழி எழுதுவதற்கும் காரணமா இருக்கிறது தான். அதனால எழு அப்படிங்கிறதா வேர்ச்சொல். நல்லா கவனமா வச்சுக்கோங்க. நீங்க உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா எழுத்து என்பதற்கு வேர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழு அப்படிங்கிறதா சரியான பதில். இது எங்க இருக்கு அப்படின்னா 11th சிறப்பு தமிழ் ஓல்டு புக்ல இந்த பாயிண்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாம். எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எழுத்து அப்படிங்கிறது எழுத்து வகை எத்தனை வகைப்படும்? எழுத்து எத்தனை வகைப்படுங்க? எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து அப்புறம் என்ன? முதல் எழுத்து அப்புறம் சார்பு எழுத்து. இப்படி 2 வகைப்படுறாங்க இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 minute சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மியூட்ல போயிருங்க. எதுவும் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றப்ப மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாருக்கு கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. தேங்க்யூ. எழுத்து எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து சார்பெழுத்து 2 வகை இருக்கு. இதுவே யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3 வகை இருக்கும். அது நம்ம யாப்பு இலக்கணம் படிக்கும்போது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டுட்டு பிராக்கெட்ல யாப்பின் படி அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி யாப்பின் படி மென்ஷன் பண்ணா எழுத்து 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குறில், நெடில், ஒற்று. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில், நெடில், ஒற்று அப்படிங்கிறதா என்னது எழுத்து இலக்கணத்தோட 3 வகை. அதாவது யாப்பு இலக்கணத்துல எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டா 3. நார்மலா எழுத்து எத்தனை வகைப்படுனா முதல் எழுத்து சார்பெழுத்து. சரிங்களா? எழுத்து எத்தனை வகைப்படுனா முதல் எழுத்து சார்பெழுத்து. இது நம்ம படிச்சிருப்போம். இது தேவர இலக்கண அப்டேட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுத்து இலக்கண வகை 12 சொல்லியிருப்பாங்க. அது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ முதல் எழுத்து அப்படிங்கிறதும் சார்பெழுத்து அப்படிங்கிறதா என்னது எழுத்துக்களோட வகை. ஓகேங்களா? இப்ப எழுத்து இலக்கணத்தோட வகை, எழுத்தோட வகை 2 தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்ட் தான். நான் சொல்றது எழுத்து யாப்பின் படி எத்தனை வகைப்படும் கேட்டா 3. வெறுமனே எழுத்துன்னு கேட்டா 2. மறந்துடக்கூடாதுங்க. திருப்பி சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க எழுத்து இலக்கணத்தோட வகை. எழுத்து இலக்கணத்தின் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து இலக்கணத்தின் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்துன்னு கேட்டா 2, எழுத்திலக்கத்தின் வகைன்னு கேட்டா 2. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திலக்கணம், புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அகத்திலக்கணம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா புறத்திலக்கணம். இது சிறப்பு தமிழ்லயும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவிர அப்டேட் புக்லயும் இருக்கு. ஓகேவா? எழுத்து இலக்கணத்தின் வகைன்னு கேட்டாலும் 2 தான், எழுத்துன்னு கேட்டாலும் 2 தான். அகத்தி இலக்கணம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 இருக்கு. புறத்து இலக்கணம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 இருக்கு. சரிங்களா? இதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. இது புதுசா அப்டேட்டா நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல எழுத்து அப்படிங்கிறது நேரடியா இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமா படிச்சிருக்கிறோம். எழுத்துங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா எழு ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டா 2 வகை. அதே மாதிரி எழுத்து இலக்கணம் எத்தனை வகைன்னு கேட்டா அது 2 தான். ஆனா எழுத்து எத்தனை என்னன்னா முதல் எழுத்து சார்பெடுத்து. அதே மாதிரி எழுத்து இலக்கணத்தின் வகைன்னு பார்த்தோன்னா அகத்திலக்கணம், புறத்திலக்கணம். அகத்திலக்கணத்தின் மொத்த வகை அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ல 2 இல்ல 12 இருக்கு அப்படின்னா கரெக்ட். ஏன்னா 10 + 2 சொல்லலாம் இதை. ஓகேவா? எழுத்திலக்கணத்தின் வகை அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 2 அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இந்த அகத்திலக்கணம் 10 என்னென்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
இப்ப அந்த 10+2 என்னென்னு சொல்றேன். ஓகேங்களா? அகத்திலக்கணம் என்னென்ன இருக்கு, புறத்திலக்கணம் என்னென்ன இருக்கு, எதெல்லாம் அகத்திலக்கணம் எதெல்லாம் புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மொத்தம் 12 இருக்கு. அது எல்லாமே எழுதுற பாருங்க. 1 எண் பெயர் முறை எழுதிக்கோங்க. எண் பெயர் தயவு செய்து இலக்கண நோட்டுல இலக்கணம் மட்டும் இருக்கட்டும். வேற எந்த ஒரு சப்ஜெக்டோ வேற எந்த ஸ்டாஃப் நடத்துறதோ எதையுமே அதுல தயவு செய்து எழுதிடாதீங்க. இலக்கண நோட்டு ஒரு நோட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு 60-70 பக்கம் தான் நான் நடத்த போறேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 5 பக்கம் 6 பக்கம் நடத்துவேன். 10 கிளாஸ்ல பைத்தாறு 60 பக்கம் முடிஞ்சிடும். அந்த 60 பக்கத்தோட நம்ம எல்லா இலக்கணம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால இலக்கண நோட்டை பொறுத்த மட்டும் ஒரு 70-80 பேஜ் வர்ற மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 நோட்டு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு தமிழுக்கு. ஓகேங்களா? இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் யூனிட் 7க்கு ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து நம்ம எழுதுற மாதிரி ஒரு சிலது வரும். சரிங்களா? பிரித்தெழுதுக. இப்ப இளங்கோமரனார் பிரித்தெழுதுக நீங்க இந்த அவுட் சோர்ஸ் நோட்ல எழுதணும். அதே மாதிரி அயற்சொல் எழுதும்போது இதை எழுதணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இதுல எழுதணும். 6வது 12வது நியூ புக் ஓல்டு புக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கிற அறிஞர் பொருட்கள் இதெல்லாம் நீங்க இதுல எழுதுற மாதிரி வரும். சரிங்களா? அப்ப இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு, யூனிட் 7க்கு ஒரு நோட்டு, அவுட் சோர்ஸ்க்கு ஒரு நோட்டு, இந்த மாதிரி 3 நோட்டு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி வரும். இப்போதைக்கு இலக்கண நோட்டை வந்து தெளிவா வச்சுக்கோங்க. இதைத்தான் நீங்க எக்ஸாம் அப்போ ஈஸியா ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 நோட்டு வச்சுக்கோங்க. 3 நோட்டு என்னோட தான், நீங்க வேற எதுவுமே எழுத வேண்டாம். இப்ப எண் பெயர், அதுக்கப்புறம் முறை முறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண் பெயர் முறை, பிறப்பு உருவம் மாத்திரை, பிறப்பு உருவம் மாத்திரை மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து. ஓகேவா? மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து. நான் ஷார்ட் எழுதிருக்கேன், நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள். அதுக்கப்புறம் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மெய் மயக்கம் இல்லைன்னா இடைநிலை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மெய் மயக்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பாருங்க, 5 6 7 8 9 10 இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அகத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லாஸ்டா 2 வந்து எழுதிக்கோங்க. பதம் அப்புறம் புணர்ச்சி. இது 2 வந்து பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 வந்து பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம். இந்த 10 வந்து பாத்தீங்கன்னா அகத்திலக்கணம். சரிங்களா? புறத்திலக்கணம். சார் வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதுங்க சார். வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதுங்களா? வாய்ப்பு இல்லையே. இல்ல சார், நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. மேம் உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூ உங்க சைடுல அதான் நெட்வொர்க் இஷ்யூ ஓகே என் சைடுல அந்த இஷ்யூ வராது. ஓகே. என் சைடுல பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கே தெரியும். உங்க சைடுல தான் அது பிரச்சனை இருக்கும். எந்த ட்ரபிளும் இருக்காது. கிளாஸ் வந்து நல்லா போகும். நீங்க கரெக்டா நெட்வொர்க் இருக்க இடத்துல இருந்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ் பர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்த 10 அகத்திலக்கணம் சொல்றாங்க, இந்த 2ம் புறத்திலக்கணம் சொல்றாங்க. எழுத்து இலக்கணத்தின் வகைகள் 12. அகத்திலக்கணம் புறத்திலக்கணம் மென்ஷன் பண்ணி கேட்டா இந்த மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை யார் சொல்றா? இந்த எழுத்து இலக்கணத்தின் வகை 12 இருக்கு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல்ல பவனந்தி முனிவர் இந்த 12 எழுத்து இலக்கணத்தின் வகை 12. கடைசியா பையனான ஒரு பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. எழுத்து இலக்கணத்தின் வகை. ஓகேங்களா? எழுத்து இலக்கணத்தின் வகை 12 அப்படின்னு யார் சொன்னா? தொல்காப்பியம் சொல்லுதா, இல்ல நன்னூல் சொல்லுதா, புறப்புற வெண்பாமாலை சொல்லுதா, வீர சோழியம் சொல்லுதா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்ப எழுத்து இலக்கணத்தின் வகை 12 என கூறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்னூல். ஓகேவா? நன்னூல் எழுதுனது யாருங்க? பவனந்தி முனிவர். எந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது நன்னூல்? தெரியுமா இருக்காது? 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் எதுனா நன்னூல். ஓகேங்களா? நன்னூல்ல 5 இலக்கணம் இருக்கு. தொல்காப்பியத்துல 3 இலக்கணம் தான் இருக்கு. எழுத்து சொல் பொருள் அது மட்டும் தான் இருக்கும். நன்னூல் வந்து 5 இலக்கணமும் இருக்கும். சரிங்களா? வீரமாமுனிவர் இந்த நூலை பின்பற்றி நிறைய நூல் எழுதியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு நூலாசிரியர் சிலபஸ்ல இல்ல, அதனால அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நன்னூல்ல பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எழுத்து இலக்கணத்தின் வகை 12ன்னு சொல்றாரு. அந்த 12ல 2ஆ பிரிச்சிருக்கிறோம். அகத்திலக்கணம் புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திலக்கணம் அப்படின்னு சொன்னா இந்த 10 வரும். புறத்திலக்கணம் சொன்னா பதம் புணர்ச்சி வரும். இதுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஏதாவது மிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஏதாவது எழுதலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? சார் ஒரு தடவை அந்த அப்படியே ஒரு தடவை வாசிச்சு விடுங்க சார்.
எதுங்க சார் அகத்தின் இலக்கணம் 10 வகைப்படும் அந்த லாஸ்ட். எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, மொழி முதலெழுத்து, மொழி இறுதி எழுத்து, மெய்மயக்கம், போலி. மறுபடி சொல்றேன், எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள், மெய்மயக்கம், போலி. இது எல்லாமே இந்த 10மே அகத்திலக்கணம். பதம், புணர்ச்சி இது 2 புறத்திலக்கணம். எழுத்திலக்கணத்தின் வகை 12ன்னு யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னுள்ள பவுனந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாங்களா? இப்போ நம்ம எழுத்து எத்தனை வகையா பிரிச்சிருந்தோம்? 2 வகையா நம்ம பிரிச்சிருந்தோம். என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து அப்புறம் என்னதுங்க சார்பெழுத்து இப்படி பிரிச்சிருந்தோம் இல்லையா? முதல் எழுத்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார்பெழுத்துகள் இப்படி நம்ம 2 வகையா வந்து பிரிச்சிருந்தோம். ஓகேங்களா? முதல் எழுத்துகள் அப்புறம் சார்பெழுத்துகள். முதல் எழுத்துகள் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். முதல் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 30 எழுத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி சார்பெழுத்துகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. சரிங்களா? சார்பெழுத்து எத்தனை இருக்குன்னா 10 இருக்கு. முதல் எழுத்து எத்தனை இருக்குன்னா 30 இருக்கு. இந்த முதல் எழுத்தை நம்ம 2ஆ வந்து பிரிக்கலாம். இதெல்லாம் தான் 6வதுல இருக்கு. சரிங்களா? முதல் எழுத்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். என்னென்ன எழுத்து அப்படின்னா உயிர் அப்புறம் என்னதுங்க மெய். உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 12 எழுத்து இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி மெய் எழுத்து எத்தனை இருக்கு? 18 இருக்கு. அப்போ உயிர் மெய் இது 2 சேர்ந்துதான் முதல் எழுத்து 30ன்னு சொல்றாங்க. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. மெய் எழுத்துல 3 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் என்னென்ன வல்லினம், அப்புறம் மெல்லினம், அப்புறம் இடையினம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கே தெரியும். வல்லினத்துல 6, கசல தவிர, மெல்லினத்துல 6, ஞன நமன, இடையினத்துல 6, எரல வளல. இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேசிக் தான். சரிங்களா? அதே மாதிரி உயிரெழுத்து 12 இருக்கு. ஓகேவா? இந்த உயிரெழுத்தை நம்ம 2ஆ வந்து பிரிப்போம். என்னன்னா அப்படின்னா குரில் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதே மாதிரி நெடில் அப்படின்னு சொல்லுவோம். நெடில் எத்தனை எழுத்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் 7. குரில் எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னா 5. சரிங்களா? 7 + 5 எவ்வளவு? 12. இதுல எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா உயிர் குரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை, அதே மாதிரி உயிர் மெய் குரில் எத்தனைன்னு கேட்டா எத்தனைன்னு சொல்ல தெரியணும். எத்தனைங்க இருக்கு? உயிர் குரில் எத்தனை இருக்கு? உயிர் மெய் குரில் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஐடியா இருக்கா? உயிர் குறில் எத்தனைங்க இருக்கு? குறியெழுத்து எத்தனை இருக்கு? உயிர் குறில்னு கேட்டா 5. குறில் எழுத்துனாலும் உயிர் குறில்னாலும் கரெக்ட் தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. உயிர் குறில்னு கேட்டாலும் உயிர் மெய் குறில்னு கேட்டா 18 × 5 போடும். ஓகேவா? அது வந்து 90 வரும். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர் குறிலுக்கு அப்ப உயிர் குறிலுக்கு பதிலா உயிர் நெடில் அப்படி கேள்வி கேட்கலாம். உயிர் நெடில் அது வந்து எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. சரிங்களா? உயிர் நெடில் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. அதே மாதிரி உயிர் மெய் நெடில் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா உயிர் மெய் நெடில் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 18 × 7 126 வரும். ஓகேவா? இந்த 126ம் இந்த ஒரு 90யும் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 120 ஒரு 90 எவ்வளவு வரும்? 216 அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்றாங்க. இப்ப தமிழ் மொழியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 216 உயிர்மெய் எழுத்து, முதல் எழுத்து ஒரு 30, அதே மாதிரி ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் வரும். இது இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், பேசிக்கான விஷயம். இது எல்லாருக்குமே தெரியும். எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து 10 இருக்கு, முதல் எழுத்து 30 இருக்கு. முதல் எழுத்து 2ஆ பிரிக்கலாம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. குறிலெழுத்து நெடிலெழுத்து உயிரெழுத்து பிரிக்கலாம். மெய்யெழுத்து 3ஆ பிரிக்கலாம். வல்லினம் மெல்லினம் இடையினம். உயிர் குறில்னு கேட்டா 5, உயிர் மெய் குறில்னு கேட்டா 90, உயிர் நெடில்னு கேட்டா 7, உயிர்மெய் நெடில்னு கேட்டா 126. மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த 216ம் உயிர்மெய் எழுத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னதுக்கு அப்புறம் 1வது 2வது மாதிரி ஆயிரும். இருந்தாலும் பாருங்க, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா அப்படி போகும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் 216 இருக்கு. 30 முதலெழுத்து இருக்கு, ஒரு ஆயுத எழுத்து இருக்கு. அப்ப மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? இதுல எதாவது டவுட் இருக்கா? இதுலதான் சொல்ல இருக்காங்க. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார். அடுத்து நெக்ஸ்ட் போலாங்க. போலாம் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
சார்பெழுத்து. இப்ப நம்ம முதல் எழுத்து ஃபுல்லா படிச்சுட்டோம். இப்ப நம்ம படிக்க போறது சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகை இருக்குங்க? கண்டுபிடிக்கப்படுவதில்லை 10 சார். 10 சார். 10 இருக்கு இல்லைங்களா? என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு முழுமையா சார்பெழுத்துகள். பாருங்க, சார்பெழுத்துக்கள் கரெக்டா, சார்பெழுத்துகள் கரெக்டா? இது கரெக்டா? இந்த இடத்துல இக்கு போடணுமா போடக்கூடாதா? எழுத்துக்கள் கரெக்டா, எழுத்துகள் கரெக்டா? வாழ்த்துக்கள் கரெக்டா, வாழ்த்துகள் கரெக்டா? எது கரெக்டா? வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வரக்கூடாதுல்ல சார்? அப்படிங்கிறது கரெக்டா? என்னங்க? பொருள் கண்டுபிடிக்க எதுங்க கரெக்டா? இக்கு வருமா வரக்கூடாதா? அது மட்டும் சொல்லுங்க. போட்டீங்கன்னாதான் நான் பேசுறது கேட்கும், இல்லைன்னா கேட்காது. பாருங்க, இது எல்லாருமே உங்களுக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. சரிங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், உகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த சார்பெடுத்து 10 வகை இருக்கு இல்லைங்களா? இந்த சார்பெடுத்து 10 வகையும் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இதை சார்பெடுத்து விரிவு அப்படின்னு சொல்றாங்க. இது நன்னூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சார்பெடுத்து விரிவு இல்ல சார்பெடுத்து விரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 369 இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்லை. சார்பெடுத்து 10 இருக்கு. சார்பெடுத்து விரிவு வந்து பார்த்தீங்கன்னா 369 இருக்கு. இதுல ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குற்றிய நுகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். குற்றிய நகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்கும். பாருங்க, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு நம்பர் இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலா போகல. நம்ம கொஞ்சம் மேலோட்டமா போயிடலாம். ரொம்ப ஆழமா வந்துட்டோம். அதனால சார்பெடுத்து விரிவு அப்படின்னா 369 இருக்கு. இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி இது படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ உயிர்மை, ஆயுத, உயிரிழப்படை, வெற்றலப்படை, குற்றிநகரம், குற்றிநகரம், ஐகார குறுக்கும், உகார குறுக்கும், அகர குறுக்கும், ஆயுத குறுக்கும். இந்த 10 தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் படிக்கிற தலைப்பு உயிர்மை ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம படிக்க போற தலைப்பு ஆயுதம். இந்த சார்பெடுத்து 10 வகையும் படிக்க போறோம். எழுத்திலக்கணத்துல வேற என்ன டாபிக் எல்லாம் உங்களுக்கு நான் நடத்த போறேன் அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்து சொல்றேன். எழுத்திலக்கணத்துல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கறது சொல்றேன். இந்த சார்பெடுத்து 10 வகை படிக்கணும். 1. 2வது எழுத்துகளின் பிறப்பு, மெய், மயக்கம், வேற்றுமை. ஓகேங்களா? இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. இந்த டாபிக்லாம் சிலபஸ்ல நேரடியா இருக்கு. இப்ப கடைசி சொன்ன 3 டாபிக், அதாவது சுட்டெழுத்து, வினா எழுத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து. இந்த மூணு டாபிக் சிலபஸ்ல நேரடியா இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி. இவ்வளவுதாங்க எழுத்திலக்கணத்துல நம்ம படிக்க வேண்டிய டாபிக். இதைதான் கண்டினியூவா நம்ம படிக்க போறோம். இப்ப நான் இதெல்லாம் நடத்திட்டேன்னா 6வது 12வது வரைக்கும் உங்களுக்கு எழுத்திலக்கணம் எங்க கேட்டாலும் உங்க நோட்ல இருக்கும். நீங்க அழகா வந்து படிச்சுக்கலாம். தேவிர அப்டேட் புக்கா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போறோம். நம்ம அடுத்து ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க கண்டினியூவா எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒரு அழகா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்ன இருக்கு, என்னென்ன படிக்க போறோம், என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா வந்து கிடைச்சிடும். பாருங்க, ஆயுதம். ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர். ஓகேங்களா? ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஆயுதத்துல என்னென்ன வரும்? முற்பாற்புள்ளி வரும் சார். பாருங்க, முற்றாயுதம் அப்படின்னு சொல்றாங்க. முற்றாயுதம் இது வந்து பாத்தீங்கன்னா நன்னுள்ள ஆயுத எழுத்துன்னு இல்ல, இந்த பேர் தான் இருக்கு. முற்றாயுதம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வேணா பிராக்கெட்ல நன்னூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நன்னூல்ல ஆயுத எழுத்து ஆயுதம்னு இல்ல, எப்படி இருக்கு அப்படின்னா முற்றாயுதம் தான் இருக்கு. முப்புள்ளி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முப்புள்ளி, முப்பார் புள்ளி. சரிங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி. அதுக்கப்புறம் தனிநிலை. ஓகேங்களா? தனிநிலை, தனிநிலை. அதுக்கப்புறம் கேடயம், கேடயம். அதுக்கப்புறம் அக்கேனம், அக்கேனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பெழுத்து. சரிங்களா? அடுப்பெழுத்து. பாருங்க,
ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, கேடயம், அக்கேனம், அடுப்பெழுத்து. எத்தனை பேர் வருது? 1 2 3 4 5 6 7 பேர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த 7 வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 பேர் கொடுத்துட்டு ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்ல பொருந்தாதது எது அப்படி கேட்பாங்க. இல்ல சொல்லாமையே பொருந்தாததுன்னு கேட்கலாம். இதுல எது டவுட் இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சார் ஒரே ஆயுதத்துக்கு நிமிஷம். வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, கேடயம், அக்கேனம், அடுப்பெழுத்து. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, அப்பதான் மறக்காம இருக்கும். ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்ல பொருந்தாதது, தவறானது, சரியானது இப்படி கேள்வி வந்து கேட்கலாம். இல்லைன்னா 1 2 3 4 நம்பர் கொடுத்துட்டு ஆயுத எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது எது, 1 2 பொருந்தாது, 4 2 பொருந்தாது, எல்லாமே பொருந்தும் அப்படிலாம் கேள்வி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நன்னூல்ல ஆயுத எழுத்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு நேரடி கேள்வி கேட்டாலும் ஆயுத எழுத்து தான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல இதுல இருக்கிற ஆப்ஷன்லாம் வரலாம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முற்றாயுதம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இது எல்லாமே கவனமா வச்சுக்கோங்க. மொத்தம் 7 சிறப்பு பேர் இருக்கு. நீங்க எந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னாலும், நீங்க எந்த மெட்டீரியல் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் தவிர்த்து வேற ஒரு பேர் இருக்காது. ஓகேவா? ஏன்னா எல்லா மெட்டீரியல் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நீங்க நோட்டை படிச்சா போதும். சரிங்களா? 7 மட்டும் இருக்க சொல்லுங்க சார். அடுப்பெழுத்து, அடுப்பு அடுப்பெழுத்து, அடுப்பு சொல்றோம் இல்லைங்களா? அடுப்பு வந்து 3 இருக்கும் இல்லையா? எழுதியிருக்கிறது கிளியரா தெரியல உங்களுக்கு? பிளர் ஆகுதா? நன்னம்பிக்கை, நல்லறிவு, ஒண்ணுமே தெரியல சார். அடுப்பெழுத்து நன்னம்பிக்கை, நல்லறிவு, என்ன சொல்றீங்க? கிளியரா இருக்கு என் சைட்ல. எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு செக் பண்ணுங்க. எனக்கு கிளியரா தான் சார் இருக்கு. எல்லாமே உங்க கிளியரா சைடு தான் கொஞ்சம் இருக்கு. என் சைட்ல எந்த நெட்வொர்க்க பிரச்சனையும் செக் இருக்காது. பண்ணி பாருங்க. நீங்க போனை வந்து பாத்தீங்கன்னா டபுள் டச் பண்ணிருங்க. என்னோட பேர்ல வந்து 2 தடவை டச் பண்ணீங்கன்னா அது பின் ஆயிக்கும். அதுக்கப்புறம் யார் பேசினாலும் என்ன நடந்தாலும் போர்டு அப்படியே இருக்கும். நீங்க எப்பனா எழுதிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இடையில யாராவது பேசினாங்கனாலோ இல்ல இடையில யாராவது அட்மிட் பண்ணாங்கனாலோ அவங்களோட ஐடி வந்து வெளியில தெரியும். டபுள் டச் பண்ணிருங்க எப்பயுமே. 2 தடவை இப்படி டச் பண்ணீங்கன்னா அப்படியே எனக்கு பின் ஆயிரும். எப்பயுமே எனக்கு போர்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். இப்ப நம்ம என்ன படிச்சோம்னா ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் படிச்சோம். அடுத்த பாயிண்ட் ஓகேவா? ஆயுத எழுத்துக்கு 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆயுத எழுத்து பெரும்பாலும், ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்து பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா தனி குரிலை அடுத்தும். கவனமா எழுதணும், ஸ்பீடாவும் எழுதணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 அல்லது 14 கிளாஸ் அதிகபட்சம் சொல்றேன். 14 கிளாஸ் உங்களுக்கு எல்லா டாபிக்கும் முடிச்சிருவேன். ஓகேவா? அதனால நீங்க ஸ்பீடா எழுதுனீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? பெரும்பாலும் தனி குரிலை அடுத்து. ஓகேங்களா? பெரும்பாலும் தனி குரிலை அடுத்தும், பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனி குறிலை அடுத்தும். ஓகேங்களா? ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனி குறிலை அடுத்தும் தனக்கு பின், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தனக்கு பின் வல்லின உகரத்தையும் பெற்று வரும். வல்லின உகரத்தையும் பெற்று வரும். வல்லின உகரத்தையும் பெற்று வரும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்க, ஆயுத எழுத்து பெரும்பாலும் எப்படி வரும்னு சொல்றேன். ஆயுத எழுத்து பெரும்பாலும் எப்படி வரும்னா தனி குரலை அடுத்தும், தனி குரலுக்கு அப்புறமும் ஆயுத எழுத்துக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்னா வல்லின உகரம் வரும். இப்ப எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்ப எக்கு அப்படின்னு சொல்றேன். பாருங்க, தனி குறில் அடுத்து வந்திருக்கு ஆயுத எழுத்து, கடைசி எழுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின உகரம் வந்திருக்கு. இப்ப கக்சு சொல்றோம். கக்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, தனிக்குறில் எழுத்து ஆயுத எழுத்து வந்திருக்கு, கடைசி எழுத்து வல்லின உகரம். வல்லின எழுத்துன்னா க ச ட த ப ர. தெரியும் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இந்த எழுத்து கூட எல்லா கூடயும் ஊங்கிற எழுத்து சேர்த்தீங்கன்னா, எல்லா எழுத்து கூடயும் ஊங்கிற எழுத்து சேர்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஊ கு சு டு து பு ரு இப்படி வரும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதைத்தான் வல்லின உகரம்னு சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனி குரலை அடுத்தும் தனக்கு பின்னாடி வல்லின உகரத்தையும் பெற்று வரும் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் ஆயுத எழுத்து இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதாவது டவுட் இருக்கா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதான் என்ன சொல்ல வரேன்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் தனி குரலுக்கு அப்புறமும் தனக்கு பின்னாடி வல்லின உகரமும் வரும்னு சொல்றேன். ஏதாவது அலங்குச்சா? ஃபாலோ பண்றீங்களா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்து போகலாம். ஓகே, தேங்க்யூ. நோ டவுட்னு போட்டீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், ஒற்றளபடையில் ஆயுத எழுத்தானது அளவெடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் கவனமா எழுதுங்க. ஒற்றளபடையில் ஆயுத எழுத்தானது அளவெடுக்கும். சரிங்களா? ஆயுத எழுத்தானது அளவெடுக்கும். இந்த பாயிண்ட் கவனமா எழுதுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆயுத எழுத்தானது ஒற்றளபடையில் அளவெடுக்குமா அளவெடுக்காதான்னு கேட்டாங்கன்னா அளவெடுக்கும்னு சொல்லணும். அது பின்னாடி நம்ம படிக்கலாம் ஒற்றளபடியில படிக்கும் போது. இருந்தாலும் ஆயுத எழுத்து அளவெடுக்குமா எடுக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாயமாக அளவெடுக்கும் அப்படி சொல்றேன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எழுதியாச்சா? நெக்ஸ்ட் சொல்லவா? இது எழுதிட்டீங்களா? ஆயுத எழுத்தானது ஒற்றளபடையில் அளவெடுக்கும், இல்ல ஒற்றளபடையில் ஆயுத எழுத்தானது அளவெடுக்கும், எப்படி இருந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து தமிழ் மொழியில் அடுத்த பாயிண்ட், அது எழுதியிருந்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போறேன். தமிழ் மொழியில் இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? தமிழ் மொழியில் இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து. இணை எழுத்து டாபிக்ல கேட்கலாம். சரிங்களா? இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எது அப்படி கேட்டாங்கன்னா அது ஆயுத எழுத்து தான் அப்படி சொல்றேன். ஓகேவா? தமிழ் மொழியிலேயே இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுன்னா அது ஆயுத எழுத்து தான் அப்படி சொல்றேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒற்றளபடையில ஆயுத எழுத்தானது அளவெடுக்கும். தமிழ் மொழியில இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து அது ஆயுத எழுத்து மட்டும்தான். இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங்ல எண்ட்லயே வராது. அதாவது முதல் மற்றும் கடையில் வராது. சொல்லின் முதல் கமா கடைனா கடைசியில வராது. முதலில் கமா இறுதியில் வராது. உங்களுக்கு புரியலன்னா அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. புரிஞ்சா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லோட இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். ஸ்டார்டிங்லயோ கடைசியிலயோ வரவே வராது. ஓகேங்களா? இது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? தெரியும் ஆயுத எழுத்து சென்டர்ல மட்டும் தான் வரும்னு சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேவா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? போர்டுல இருக்கிறத எழுதியாச்சான்னு பாருங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது வேகமா போறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே மொக்க டாபிக் தான். பெரிய அளவுல ஒன்றும் பெரிய ரோல் பண்ணாது. அதனால கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கேன். இந்த ஹெவி டாபிக் வரும்போது நானே உங்களுக்கு ஸ்லோ பண்ணி மெதுவா போறேன். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை அப்படி டாபிக் வந்து கொடுத்துக்கோங்க. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்துக்களை நான் எழுதிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். இது ஆஃப்லைன் கிளாஸா இருந்தா நானே பார்த்துருவேன். இது ஆன்லைன்ங்கிறதுனால நீங்க எழுதிட்டீங்க, எழுத முடியலன்னா சொல்லிருங்க. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு. சரிங்களா? கால அளவு. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்றோம். எழுத்துக்களை கிடையாது. ஏன் அப்படின்னா கல்விகுதிக்கு முன்னாடி அது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிணை பொருளா இருந்துச்சுன்னா அங்க கல்விகுதிக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. அதனால கல்விகுதிக்கு முன்னாடி பெரும்பாலும் இக்கு வரவே வராது. அது அக்ரிணையா இருந்தா சுத்தமா வராது. அதனாலதான் எழுத்துக்கள் கிடையாது, எழுத்துக்கள். வாழ்த்துக்கள் கிடையாது, வாழ்த்துகள். ஓகேங்களா? அப்ப எழுத்துக்களை அப்படின்னு வரக்கூடாது. இக்கு இந்த இடத்துல வரக்கூடாது. எழுத்துக்களை அப்படிதான். எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாத்திரை அப்படி சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒரு மாத்திரை என்பது அதாவது ஒரு மாத்திரைன்னு என்ன சொல்ல வர்ற அப்படின்னா கை நொடிக்கும் அளவு. அதாவது கை சொடக்கு போடுறோம் இல்லையா,
கை நொடிக்கும் அளவு. ஓகேங்களா, கை நொடிக்கும் அளவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா கண் இமைக்கும் அளவு. அதாவது இதுல ஏதாவது ஒண்ணுதான், சரிங்களா, ரெண்டுமே கிடையாது, ஏதாவது ஒண்ணுதான். கை நொடிக்கும் அளவு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா கண் இமைக்கும் அளவு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா. அதாவது இப்ப நம்ம இக்கு அப்படின்னு ஒரு எழுத்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது கை நொடிக்கிறதுக்குள்ளார எத்தனை இக்கு சொல்லணும் அப்படின்னா 2 தடவை இக்கு சொல்லிடணும். இக்குன்னு சொல்லிடணும், அதாவது 2 தடவை இக்கு சொல்லிடணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா சொல்லுங்கிறாங்க. ஒரு மாத்திரை அப்படின்னா கை நொடிக்கும் அளவு. ஒரு சொடக்கு போறதுக்குள்ள எத்தனை எழுத்து உச்சரிக்க முடியும், கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை எழுத்து வச்சுக்க முடியும். ஒண்ணு இதை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. அப்ப மாத்திரைன்னு என்னன்னு படிச்சோம், ஒரு மாத்திரைன்னு என்னன்னு படிச்சோம். ஓகேவா. இப்போ குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, குறில் எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அளவை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை, சரிங்களா, ரொம்ப முக்கியம். அடுத்து நெடிலெழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மாத்திரை. ஓகேங்களா. அதே மாதிரி ஆயுத எழுத்திற்கும், ஓகேங்களா, ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்திற்கும், சரிங்களா, ஆயுத எழுத்திற்கும் மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. இதை ஸ்டேபிளா வச்சுக்கோங்க, இது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்தனியா சொல்றதுக்கு ஒரே இடத்துல சொல்லிட்டேன். குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. இந்த மாத்திரை அளவு இன்க்ரீஸ் ஆகும் குறையும். அது எங்க குறையும் எங்க அதிகரிக்கும்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, எழுதியிருப்பீங்க நம்புறேன். இப்ப மாத்திரைன்னு என்னன்னு பார்த்தோம். மாத்திரைன்னு என்னதுங்க, எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு மாத்திரை. ஒரு மாத்திரைங்கிறது கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் அளவு. குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஏதாவது டவுட் இருக்காங்க? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப ஆயுத எழுத்து அப்படிங்கிற டாபிக் முடிச்சுட்டோம். மடி ஒரு தடவை சொல்றேன், எல்லா பாயிண்ட் கரெக்டா இருக்கீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆயுத எழுத்து வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை கேடயம், அக்கேனம், அதுக்கப்புறம் அடுப்பெழுத்து. இந்த மாதிரி 7 சிறப்பு பேர் படிச்சோம். அதாவது 7 வேற பேர் இருக்கு ஆயுத எழுத்துக்கு. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. ஒற்றளவுடைய அளவெடுக்கும், அளவெடுக்காதானா அளவெடுக்கும். ஆயுத எழுத்து எங்க வரும் அப்படின்னா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும், கடையிலையும் முதல்லையும் வராது. இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து. எது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, கிளியர் பண்றேன். எல்லாம் எழுதியாச்சுன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம். இப்ப ஆயுதம் முடிச்சுட்டோம், அடுத்தது அளபடை டாபிக் நம்ம போக போறோம். இதுலதான் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அளபடை டாபிக் போகலாம். பாருங்க, 369 ஒரு பாயிண்ட் சொன்னேன், அது எதுக்காக சொன்னேன்? சார்பெழுத்துக்களின் விரிவு சார். சூப்பர், சார்பெழுத்துக்களோட விரிவு அப்படி படிச்சோம் இல்லைங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பு 10 எழுதியிருப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் உயிர்மெய்க்கு எவ்வளவு அப்படின்னா 216. பாருங்க, இந்த 369க்கு நம்பர் வந்து சைட்ல வேணா எழுதிக்கோங்க. உயிர்மெய்னா 216, ஆயுதம்னா 8. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை நீங்க எழுதிருப்பீங்க, 10 லைன் எழுதி போட்டோம் பாத்தீங்களா, அந்த லைன்ல எழுதிக்கோங்க. உயிர்மெய் அப்படின்னா 216, ஆயுதம் அப்படின்னா 8. இதெல்லாம் முன்னாடி எழுதியிருக்கீங்க, அதுல நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயுதம்னா 8, உயிரிழப்படை அப்படின்னா 21, ஒற்றளப்படை அப்படின்னா 42. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னா 36, 37 சொல்லிட்டு ஆல்ரெடி மடி சொல்றேன். குற்றியல் உகரம், குற்றிய நிகரம். குற்றியல் உகரம் 36, குற்றிய நிகரம் 37. ஐகார குறுக்கம் 3, ஐகார குறுக்கம் 3, ஔகார குறுக்கம் 1, மகர குறுக்கம் 3. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, 369 கிடைக்கும். நன்னூல் இலக்கண புக்குல, தேவிரா இலக்கண புக்குல, சிறப்பு தமிழ் இலக்கண புக்குல 369 -1, அதாவது மொத்தம் 370 போட்டு இங்க தப்பா எழுதிருக்கேன். புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 370 - 1 அப்படி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா 369. இந்த 369 ரொம்ப ரொம்ப முக்கியம். புது அப்டேட்டு
இது இந்த கேள்வி வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது, நம்ம மட்டும் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம். அதனால கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? அது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சார்பெழுத்தோட விரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 369, அகத்திலக்கணம் கேட்டாங்கன்னா 10, புறத்திலக்கணம் கேட்டா 2. புறத்திலக்கணம் எதுனா பதம் புணர்ச்சி. ஃபாலோ பண்றீங்க நம்புறேன். ரொம்ப ஃபாஸ்டா போனா சொல்லிடுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சார்பெடுத்து 10 வகை நீங்க எழுதிருப்பீங்க. வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆகுதுங்களா? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம அளபடை அப்படிங்கிற டாபிக் நம்ம போறோம்னா, அளபடை இப்ப நம்ம என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சார்பெழுத்தோட 10 வகை படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அளபடை அப்படிங்கிற டாபிக் இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் நடத்தி முடிச்சுட்டு கடைசியா உங்களுக்கு ஃபைனலா வாய்ஸ்ல மட்டும் உங்க போர்டை ஆஃப் பண்ணிட்டு வேர் டு ஸ்டடி வந்து சொல்றேன். அப்ப நோட் பண்ணிக்கலாம். இப்ப அளபடை டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, அளபடைங்கிற டாபிக். அளபடை வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி புது புக்ல ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அளபடைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அளபடைனா என்ன அப்படின்னா, ஒரு நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து வருவதுதான் அளபடை. ஓகேவா? அது எக்ஸாமுக்கு வருமா சார்னா வராது. ஆனா அளபடிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கேள்வியை வந்து கேட்கலாம். பழைய புக்ல பழைய 9வதுல இருக்கு பாருங்க, அளவு கூட்டல் எடை இப்படி பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த அளவு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு அர்த்தம். அளவுன்னா என்ன அர்த்தங்க? மாத்திரை அப்படின்னு அர்த்தம். எடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அளபடிக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல் என்பது பொருள்னு பழைய 9வது புக்ல இருக்கு. மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அளவுன்னா என்ன சொல்றேன்? மாத்திரைன்னு சொல்றேன். எடைன்னா என்ன சொல்றேன்? எடுத்தல்னு சொல்றேன். இது ரெண்டையும் கம்பைனா என்ன சொல்றாங்க? மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாங்களா? எழுத முடியலன்னா சொல்லிருங்க, பொறுமையா சொல்றேன். சரிங்களா? 2 பாயிண்ட் தாங்க சொல்லியிருக்கேன். அளபடைனா என்ன அப்படி சொல்லியிருக்கேன். அளபடைனா என்ன சொல்ல வரேன்னா, அளவு கூட்டல் எடைன்னு பிரிக்கலாம். அளவுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பாத்தீங்கன்னா மாத்திரை அளவை அதிகமாக எடுக்கிறதுக்கு பேர் தான் அளபடை அப்படி சொல்றாங்க. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா ஒரு நெடுஎழுத்துக்கு இனமான குறியெழுத்து வர்றதான் அளபடைன்னு சொல்றாங்க. ஓகேவா? புது புக்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்க சொல்றோம் பாருங்க. நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு ஒண்ணுதான், இருந்தாலும் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். பழைய புக்ல ஒரு மாதிரி இருக்கு, புது புக்ல ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நீண்டு ஒழித்தல். அளபடை என்ற சொல்லுக்கு நீண்டு ஒழித்தல் என்பது பொருள் அப்படின்னு புது புக்ல இருக்கு. இது பழைய புக்ல ஓல்டு புக்ல இருக்கு, இது நியூ புக்ல இருக்கு. ரெண்டையுமே படிச்சுக்கணும். எது வேணாலும் கேள்வி அமையல, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அளவுக்கு எந்த லா வருதுன்னு கவனமா பாத்துக்கணும். வேற விழாவை கொடுத்துட்டு தப்பா ரைட்டான்னு கேட்பாங்க. சரிங்களா? இது எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப அளபடை வகை போகணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அளபடைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து வருவது. நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து வரும். சரிங்களா? நெடில் எழுத்துக்கு இனமான, ஓகேவா, இனமான குறில் எழுத்தை பெற்று வருவது. நெடிலெழுத்துக்கு இனமான குறில் எழுத்து. இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும். சரிங்களா? இது எழுதணும்னு அவசியமே இல்லை, இது எக்ஸாமுக்கு வரவும் வராது. இப்பெல்லாம் கேள்வி மொக்கையா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நெடுத்துக்கு இனமா ஒரு குறி எழுத்து வரும், அதான் அளபடைன்னு சொல்றேன். அளபடைன்னு அளவு கூட்டல் எடை, நீண்டு ஒழித்தல், இப்படி 2 அர்த்தம் இருக்கு. எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் போலாம். அளபடை எத்தனை வகைப்படுங்க? நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், சொல்லுங்க பார்க்கலாம். அளபடை எத்தனை வகைப்படும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அளபடை எத்தனை வகைப்படும் அப்படி கேட்டாங்கன்னா யாருக்கும் தெரியலையா? அளபடை எத்தனை வகைப்படுங்க? சரி, ஓகே, நானே சொல்றேன். 2 வகைப்படும். 3 வகைப்படும் போட்டக்கூடாது, தப்பு. அதுக்காக இந்த கேள்வி கேட்டேன். டக்குனு 7 3 இருந்துச்சுன்னா போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. அளபடை 2 வகைப்படும் தான். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரளபடை. ஓகேங்களா? உயிரளபடை. ரெண்டாவது என்னன்னா ஒற்றளபடை. பாருங்க, உயிரளபடை, ஒற்றளபடை. அப்ப அளபடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். அளபடைன்னு என்னன்னு பார்த்தோம், அளபடைங்கிற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம். இப்ப என்ன பாக்குறோம்னா
அளபடை எத்தனை வகைப்படும் பார்த்தோம். அளபடை எத்தனை வகைப்படும்னா உயிரளபடை ஒட்டளபடை 2 வகைப்படும். உயிரளபடை எத்தனை வகைப்படும் கேட்டாதான் 3 வகைப்படும். கவனமா வச்சுக்கணும். உயிரளபடை தான் 3 வகைப்படும். என்னன்னா அப்படின்னா சொல்லிசை அளபடை, ஓகேங்களா, சொல்லிசை அளபடை. அதே மாதிரி இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடை. அடுத்தது செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, இசை நிறை அளபடை, ஓகேங்களா, இசை நிறை அளபடை. அப்ப சொல்லிசை அளபடை, அப்புறம் இன்னிசை அளபடை, அப்புறம் செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. இந்த மாதிரி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது எழுதியாச்சுன்னு பாருங்க. எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சொல்லிசை அளபடை அப்படிங்கிற டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை, ஓகேங்களா. சொல்லிசை அளபடை அப்படின்னா டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ரொம்ப கவனமா எழுதுங்க. ஒரு பெயர் சொல், நீட்டா எழுதுங்க. ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு. ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு. ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு. ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். சொல்லிசை அளபடைனா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அந்த பெயர் சொல் நார்மலா இருக்கும். அளவெடுக்காதப்ப, அளவெடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா வினையச்சவா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெயர் சொல் வினையச்சவா மாறும் பொருட்டு அளவெடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படி சொல்றாங்க. டெஃபினிஷன் எல்லாரும் எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். ஓகே, இப்ப பாருங்க. பெயர் சொல் அப்படின்னா இங்க எழுதிக்கோங்க. பெயர் சொல், பெயர் சொல்னா என்னங்க? பெயரை குறிக்கும் சொல் என்ன ஆகுதுங்க? பெயர் சொல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வினை எச்சம்னா என்ன? இது கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான் இல்லையா? வினை எச்சம்னா என்னங்க? வினை எச்சம்னா என்ன? இப்ப இதை எழுத வேணாம், கவனிங்க. வினை எச்சம்னா என்னன்னு சொல்லுவாரு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது பின்னாடி நம்ம மறுபடியும் டீட்டெயிலா படிப்போம், அப்ப படிச்சுக்கலாம். இப்ப வினை எச்சம்னா என்னன்னு தெரியுதுக்காக ஷார்ட்டா சொல்றேன். எச்சம் அப்படின்னா என்னங்க? முற்று பெறாத வினை சொல்லதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். முற்று பெறாம இன்கம்ப்ளீட்டா இருக்கிற வினை சொல்லத்தான் நம்ம என்ன சொல்றோம்? எச்சம்னு சொல்றோம். அதுல 2 இருக்கு, பெயரச்ச வினையச்சம் இருக்கு. பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நடந்த அப்படி சொல்றேன், ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா நடத்திய அப்படி சொல்றேன், சரிங்களா? இப்ப நடந்த அப்படிங்கிற சொல்லு கூட எதை சேர்த்தா கம்ப்ளீட் ஆகும்? நடத்திய அப்படிங்கிற சொல்லு கூட எதை சேர்த்தா கம்ப்ளீட் ஆகுங்க? இப்ப இந்த நடந்த அப்படிங்கிறதுல இங்க ஒரு வார்த்தை சேர்த்தணும். அந்த வார்த்தை சேர்க்கும் போது இது கம்ப்ளீட்டா மாறும். இங்க ஒரு வார்த்தை சேர்க்கும் போது கம்ப்ளீட்டா மாறும். இப்ப நடந்த அப்படிங்கிற இடத்துக்கிட்ட என்ன சேர்த்தா கம்ப்ளீட்டா மாறுன்னு சொல்லுங்க. இப்ப இன்னொரு சொல் கூட சொல்றேன். இப்ப நடந்த மன்னன் அப்படி சொல்லலாமா? மன்னன்கிறது பெயர் சொல்லா வினை சொல்லாங்க? பெயர் சொல். பெயர் சொல். பெயர் சொல். நடத்திய மாணவன் இல்ல நடத்திய ஆசிரியர், இது என்னது? பெயர் சொல். பாருங்க, இங்க என்னத்துல முடியுது? ஆல முடியுது. இங்க என்னத்துல முடியுது? ஆலதான் முடியுது. கூட்டல் ஆ, அப்ப என்ன வருது? ஆலதான் முடியுது, ஓகேவா? ஆனா இங்க என்னத்துல முடியுது? ஊல முடியுது. இப்ப நடந்து வந்தான் அப்படி சொல்றேன்.
இப்ப வந்தான்ங்கிறது பெயர் சொல்லா வினை சொல்லா? வினைச்சொல். இப்ப கவனிங்க, இது ரெண்டு எச்ச சொல்லு வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்ல கொண்டுதான் முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால இதுவும் பெயரெச்சம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்கிற வினைச்சொல்ல கொண்டு முடியுது. அதனால இது வினைச்சொல்ல கொண்டு முடிச்சனால இது என்னது? வினையச்சம் அப்படி சொல்றாங்க. இப்ப நடந்து வந்தான். இப்ப இல்ல. கடத்தி அப்படி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஈல முடியும். இத்து கூட்டல் ஈ. ஓகேவா? ஈல முடியுது. இப்ப கடத்திங்கிறது எதை கொண்டு முடிக்க முடியுங்க? கடத்தி சென்றான், கடத்தி வந்தான், கடத்தி போனான். அப்ப வந்தான் போனான் அப்படிங்கிறது என்னதுங்க? வினைச்சொல். இப்ப வினையை கொண்டு முடிக்க முடியுது. அப்ப இது என்னதுன்னா வினையச்சம் அப்படி சொல்றாங்க. பாருங்க, இங்க ஆலையும் ஆல முடிஞ்சுன்னா அது என்ன எச்சமா இருக்கு? பெயரெச்சமா இருக்கு. ஊலையும் ஈலையும் முடிஞ்சுன்னா அது என்னவா இருக்கு? வினையச்சமா இருக்கு. இப்ப இந்த ஆவையும் விட்டுறலாம், ஈயும் விட்டுறலாம், ஊவும் விட்டுறலாம். இங்க ஒரு சொல்ல சேர்த்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி சேர்த்து பார்க்கும்போது அது பெயரை கொண்டு முடிக்க முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிக்க முடிஞ்சா வினையச்சம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெயர் சொல் நம்ம எடுத்துப்போம். இப்போ தளி அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்குவோம். ஓகேவா? அதே மாதிரி நசை அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துப்போம். இப்ப தளி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிறது குறிக்குது. அதுவே நசை அப்படின்னா விரும்புதல், விருப்பம் அப்படிங்கிறத குறிக்குது. விரும்புதல் இல்ல விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப விரும்புதல், தழுவுதல் இது ரெண்டுமே தொழிற்பெயர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா பெயர் சொல்ல 6 வகை இருக்குங்க. என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், அப்படி 6 வகை இருக்கு. அப்ப இந்த 6 வகையில தொழிற்பெயர் ஒண்ணு. இப்ப தொழிற்பெயருங்கிறது எதான் ஒண்ணா இருக்கும்? பெயர் சொல்ல ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? அப்போ தளி அப்படிங்கிறது தழுவுதல் அப்படிங்கிறதையும், நசை அப்படிங்கிறது விரும்புதலையும் குறிக்குது. இப்ப இது பெயர் சொல்லா இருக்குது. ஏன்னா இது இப்ப அளபெடுக்கல, அதனால பெயர் சொல்லா இருக்குது. அளபெடுத்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்போ தளிங்கிறது அளபெடுத்தா எப்படி மாறும் அப்படின்னா தளி அப்படின்னு வரும். இப்ப ஒரு நெடுவெழுத்துக்கு இனமா ஒரு உயிரெழுத்து குறியெழுத்து வருதா, இதைத்தான் அளபெடைன்னு சொல்றோம். அதே மாதிரி நசை அப்படின்னா ஐக்கு இணை எழுத்துதுன்னா ஈ. ஓகேப்பா? இனமான உயிரெழுத்து வரும். அப்ப இங்க தளி அப்படிங்கும் போது இங்க என்ன இருக்கு? தழுவுதல்னு இருக்கு. இப்போ தழுவி அப்படின்னு வரும். ஏன்னா இங்க அளபெடுத்ததுக்கு அப்புறம் தழுவின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி நசை அப்படிங்கிற விரும்புதல் இருந்தது விரும்பி அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இந்த தழுவி அப்படிங்கிற சொல்லு கூடையும் விரும்பி அப்படிங்கிற சொல்லு கூடையும் இப்ப தழுவிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு சொல்ல சேர்த்தணும். அந்த சேர்க்கிற சொல்லு என்னவா இருக்கும்? பெயர் சொல்லா இருக்குமா வினை சொல்லா இருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வினைச்சொல்லர். எப்படி வினை சொல்லா இருக்கும்? கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். பெயர் சொல்லா இருக்கு சார். தழுவி நின்றான். நின்றான் எப்படி பெயர் சொல்லுவாங்க சார்? அது வந்து வினை வினைச்சொல். இப்ப சார் சொன்னீங்க கரெக்ட் தான். தழுவி நின்றான் இல்ல தழுவி வந்தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப நின்றான் அப்படிங்கிறது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். வினைச்சொல். மாணவன், மன்னன், மரம் இப்படி சொன்னாதான் என்னது பெயர் சொல் இல்லைங்களா? பெயர்ச்சொல். அப்ப இங்க வர்றது என்னவா இருக்கும்? வினைச்சொல்லாதான் இருக்கும். இப்ப தழுவி வந்தான்னு சொல்லலாம், தழுவி மன்னன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கம்ப்ளீட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது வினையச்சம். விரும்பி வந்தான், விரும்பி சென்றான், வந்தான் சென்றாருங்கிறது வினை சொல்லு, அதனால அது வினையச்சம். இதுவும் வினையச்சம் தான், இதுவும் வினையச்சம் தான். இப்ப நீங்க இதை பெயரச்சமா மாத்தலாம், இதையும் பெயரச்சமா மாத்தலாம். இப்ப கீழே எக்ஸாம்பிளா மாத்தலாம். இதை எழுதாதீங்க, குழம்பு நாளைக்கு படிக்கும்போது சும்மா உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்றதுக்காக சொல்றேன். பாருங்க, இப்போ இதை பெயரச்சமா நான் மாத்திட்டேன் பாருங்க. தழுவிய, விரும்பிய. பாருங்க இங்க என்ன வந்துச்சு? இந்த எழுத்தை கவனிச்சீங்களா? இவ்வு கூட்டல் ஈ. அதே மாதிரி இப்பு கூட்டல் ஈ. ஈல முடிஞ்சா என்ன பார்த்தோமே? வினையச்சம்.
இப்ப பாருங்க தழுவிய இது கூட எதை சேர்த்தணும்? ஈ வந்தாலும் என்ன சொன்னேன்? பெயரச்சமா வினையச்சமாங்க? சொல்ல மாட்டீங்க. பெயரச்சம் சார். தழுவிய. தழுவிய வினையச்சம். பெயரச்சம். விரும்பிய ஈ வந்தா எப்படிங்க பெயரச்சம் சாரி வினையச்சம் எப்படி வரும்? ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு நானு. ஒரே நிமிஷம். தழுவி வந்தான் அப்ப ஈ வருது. ஈ ஈ வந்துச்சுன்னா பெயரச்சமா வினையச்சமா? ஆவு ஊ வந்துச்சுன்னா பெயரச்சமா வினையச்சமா? இதுவும் சொல்லுங்க. ஈ வந்தா என்ன வரும்? இப்ப நடந்து அப்படி சொல்றோம். நடந்து வந்த வந்த இப்ப பாருங்க நடந்து வந்தான் அப்படி சொல்றோம். இப்ப இங்க ஊழ முடியுது. இது என்னது? வினையச்சம். அப்ப ஊழ முடிஞ்சா என்னது? வினையச்சம். அடுத்து ஆள முடிஞ்சா என்னது? வந்த மன்னன். இப்ப பெயரச்சம். ஆள முடிஞ்சா பெயரச்சம். ஈலையும் ஊழையும் முடிஞ்சா என்னதுங்க? வினையச்சம். அப்ப இங்க என்னத்துல முடியுது? இவு கூட்டல் ஈல முடியுது. ஈலையும் ஊழையும் முடிஞ்சுன்னா அது என்னவா இருக்கும்னா வினையச்சமாக இருக்கும். போட்டி தேர்வுக்கு இந்த ஈ ஊ வச்சு ஆன்சர் பண்ண கூடாது. ஏன்னா நான் இதை வச்சு நடத்துனதே இல்ல. காரணம் என்னன்னா சில இடங்கள்ல எக்ஸப்ஷனாவும் இருக்கும். இதே ஈவு வரும் ஊ வரும், ஆனா அது வினையச்சமா இருக்காது, பெயரச்சமா கூட இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆ வந்தா பெயரச்சம், ஈ வந்தாலும் ஊ வந்தாலும் வினையச்சமா இருக்கலாம், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, என்ன சொல்ல வரேன்னா ஆவல முடிஞ்சுன்னா அது என்னவா இருக்கும்? ஈல முடிஞ்சுனாலும் ஊல முடிஞ்சுனாலும் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுல முடிஞ்சுன்னா வினையச்சம். இது நம்ம பேசிக் தான். இதை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஈலையும் ஊலை முடிஞ்சுன்னா வினையச்சம், ஆல முடிஞ்சுன்னா பெயரச்சம். ஆல முடிஞ்சுன்னா பெயரச்சம். இப்ப இது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நடத்த அப்படி சொல்றேன். இப்ப இங்க என்னத்துல முடிஞ்சிருக்குங்க? இத்து கூட்டல் ஆல முடிஞ்சிருக்கு. ஆல முடிஞ்ச என்னன்னு பார்த்தோம்? பெயரச்சம் பார்த்தோம்னா. இப்ப நடத்தங்கிறது பெயரச்சமா வினையச்சமா கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது பெயரச்சமா வினையச்சமா நடத்த அப்படிங்கிறது? வினையச்சம். வினையச்சம். வெரி குட் மேம், சூப்பர். எப்படி சொன்னீங்க வினையச்சம்? நடத்த மன்னன் அப்படிலாம் வராதுல சார், பெயரச்சத்துல வராது. வெரி குட் மேம், சூப்பர். நடத்த மன்னன் அப்படின்னு வருமா? வராது. நடத்த வந்தான், நடத்த சென்றான்னு சொல்லலாம் இல்லைங்களா? நடத்த சென்றான் சொல்லலாம் சார். அப்ப சென்றான்ங்கிறது என்னது? வினையச்சம். வினைச்சொல் இல்லைங்களா? அப்ப இது வினையச்சம். வெரி குட் மேம், சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆவை மட்டும் வச்சு நம்ம பெயரச்ச வினைச்சல் முடிவுக்கு வந்துட முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த மாதிரி நடத்தல. இது கான்செப்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எக்ஸப்ஷனா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா இது போட்டி தேர்வு, இந்த மாதிரி எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுற மாதிரி விட மாட்டாங்க. இப்ப நடத்தன்னு சொல்லிட்டா எல்லாரும் ஆ வந்திருக்கனால எல்லாரும் பெயரச்சம் 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 போடுவாங்க. ஆனா தப்பு, வினையச்சம் தான் சரி. ஏன்னு புரியுதா உங்களுக்கு? நடத்தங்கிற வார்த்தை கூட பெயர் சொல்ல சேர்த்தா அது கம்ப்ளீட் ஆகாது. நடத்தங்கிறது கூட வினைச்சொல்ல சேர்த்தாதான் கம்ப்ளீட் ஆகும். அப்ப நடத்தங்கிறது வினையச்சம் தான், பெயரச்சம் வராது. தவறு. அப்ப எல்லாரும் அதை பண்ணுவாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாதுங்கிறது சொல்ல வர. இப்ப நடத்தும் போது இன்னும் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப வினையச்சம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு பேசணும் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெயர் சொல் அளவெடுக்காதப்ப அது தொழிற்பெயரை குறிச்சு இல்லைங்களா? இப்ப அளவெடுத்ததுக்கு அப்புறம், இங்க அளவெடுத்ததுக்கு அப்புறம் என்னவா மாறிடுச்சுங்க? வினையச்சமாக மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்னங்க? சொல்லிசை அளபடை அப்படி சொல்றாங்க. இந்த சொல்லிசை அளபடை இருக்கு பாத்தீங்களா? இந்த சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இதுக்கான மாத்திரை அளவு கேட்பாங்க. எத்தனை மாத்திரை அப்படி கேட்பாங்க. சொல்லிசை அளபடிக்கு எத்தனை மாத்திரைனா, இது சைங்கிறது நெடிலெழுத்தா குறியெழுத்தாங்க? நெடில் சார். நெடிலுக்கு எத்தனை மாத்திரைன்னு படிச்சோம்? 2. குறிலுக்கு எத்தனை மாத்திரை படிச்சோம்? 1. 2 வந்து எவ்வளவு வருங்க? 3. சொல்லிசை அளபடிக்கு மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா எத்தனை மாத்திரைன்னு எழுதணுங்க?
3 மாத்திரை அளவை பெற்று ஒழிப்பது டேஸ் அளபடை அப்படி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 3 மாத்திரை அளவை பெற்று ஒழிச்சு அது என்ன அளபடை? சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? இப்ப போர்டுல இருக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சொல்லிசை அளபடைனா என்ன எழுத்து வரும் அப்படின்னா அங்க கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈங்கிற எழுத்து தான் வரும் கட்டாயமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஈங்கிற எழுத்து வந்தாலும் நீங்க என்னன்னு போடலாம்? சொல்லிசை அளபடைன்னு போடலாம். ஒரு பெயர் சொல் என்னவா மாறணும்? வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுக்கணும். அதான் சொல்லிசை அளபடை. பெயர் சொல் கொடுத்திருக்கேன், அது வினையச்சமா மாறி இருக்கிறது கொடுத்திருக்கேன். அளவெடுக்காத பெயர் சொல்லா இருந்துச்சு, அளவெடுத்ததுக்கு அப்புறம் வினையச்சமா மாறிடுச்சு. நம்ம வினையச்சத்துக்காக தான் இவ்வளவு நேரம் பேசணும், இந்த டாபிக்காக அல்ல. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். அடுத்தது இன்னிசை அளபடை அப்படி தலைப்பு வந்து கொடுத்துக்கோ. அடுத்த அளபடைக்கு நம்ம போகலாம். இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா இங்க வந்து எழுதிக்கோங்க, ஓசை குறையாத இடத்தும் அப்படி வருமா, இல்ல ஓசை குறையும் இடத்தும் வருமா? ஓசை இன்னிசை அளபடைனா ஓசை குறையாத இடத்தும் வரும். சரிங்களா? ஓசை எழுதிக்கோங்க, ஓசை குறையாத இடத்தும், ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக, இனிய ஓசைக்காக, ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. சரிங்களா? ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னிசை அளபடை என்னன்னா ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? இன்னிசை அளபடை அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, இன்னிசை அளபடை அப்படின்னா ஊங்கிற எழுத்து வரும், அதுக்கு முன்னாடி 3 சீர்களை பெற்று வரும். எத்தனை சீர் இருக்கும் அப்படின்னா 3 சீர்களை பெற்று வரும். 2வது பாயிண்ட்ல எழுதிக்கோங்க, 3 சீர்களை பெற்று வரும். இன்னிசை அளபடைக்கு மாத்திரை அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மாத்திரை, 3 மாத்திரை. இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னிசை அளபடைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா ஊங்கிற எழுத்து வரணும். பாருங்க, இங்கே எழுதிக்கலாம், ஊங்கிற எழுத்து வரும். சரிங்களா? இப்போ கெடுப்பது ஊம். சரிங்களா? கெடுப்பது ஊம். உங்களுக்கு சீர் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும், அது யாப்பை இலக்கணத்துல நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க, மெய்யெழுத்தை கேன்சல் பண்ணணும். 2 எழுத்து இருந்தா நிறையசை, 2 எழுத்து இருந்தா நிறையசை, 1 எழுத்து இருந்தா நேரசை. பிரிச்சாச்சு. 1 சீர், 2 சீர், 3 சீர். அப்ப 3 சீர் இந்த மாதிரி வரும். 3 சீர்களை பெற்று வந்தால் அது என்ன அளபடை அப்படின்னா இன்னிசை அளபடை. இது பிரிக்கிறது எப்படி இவ்வளவு ஸ்பீடா பிரிச்சேன்னு உங்களுக்கு யாப்பு இலக்கணம் நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இதுல 3 சீர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா ஊங்கிற எழுத்து வந்துச்சாலே நீங்க என்ன போடலாம் அப்படின்னா இன்னிசை அளபடை வந்து போடலாம். ஓகேவா? அப்ப நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகடவு அப்படின்னு இருக்கு. இப்ப இது 2 எழுத்து இருக்கு, நிறை ஒரசை முடிஞ்சிருச்சு. இப்ப இது 2 எழுத்தையும் ஒன்னா எடுக்க முடியாது, தனித்தனியா தான் எடுக்கணும். அப்ப இது நேர், இதுவும் நேர். அப்ப 3 அசை வந்திருக்கு. அப்ப இதுவும் என்னதான் ஊங்கிற எழுத்து வந்திருக்கு, 3 சீர் வந்திருக்கு, அதனால இன்னிசை அளபடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்ப 2 சீர் வந்துச்சுன்னா அது என்ன கிடையாது அப்படின்னா இன்னிசை அளபடை கிடையாது. இது 10th புது புக்ல இந்த அப்டேட் கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப இதை பிரிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 2ஐயும் ஒன்னா பிரிக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நெடிலெழுத்து இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் நெடிலெழுத்து இருந்துச்சு, அதனால தனித்தனியா பிரிச்சிருக்கேன். இங்க நெடிலெழுத்து இல்ல, ஃபர்ஸ்ட் குறியெழுத்தா இருக்கு. அப்ப நிறை, இப்ப நேர், 2 சீர் தான் இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது அப்படின்னா இன்னிசை அளபடை கிடையாது. இது தவறு. இந்த கான்செப்ட் எங்க இருக்கு, இந்த எக்ஸெப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா 10வது புதிய புத்தகத்துல இருக்கு. தேம்பாவளி பாடத்துக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா?
இதை இங்க எழுதக்கூடாது, தவறு. ஏன்னா 2 சீர் தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும் இனிஷியல் அளபடை அப்படின்னா என்ன வந்திருக்கணும்னா ஊ எழுத்து வந்திருக்கணும், ஊங்கிற எழுத்து வந்திருக்கணும், 3 சீர் வந்திருக்கணும், ஊங்கிற எழுத்து வந்திருக்கணும், 3 சீர் வந்திருக்கணும். அப்பதான் இனிஷியல் அளபடை. ஓகே, இனிஷியல் அளபடியில ஏதாவது டவுட் இருக்கா? 3 மாத்திரை இருக்கும், 3 சீர் இருக்கும், அதுக்கப்புறம் ஓசை குறையாம இருந்தாலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கும். என்ன எழுத்து வரும்? ஊங்கிற எழுத்து வரும். எத்தனை மாத்திரை வரும்? 3 மாத்திரை வரும். எத்தனை சீர் வரும்? 3 சீர் வரும். ஏன் 3 மாத்திரைன்னு சொல்றேன் அப்படின்னா தூ அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரை, ஊ அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரை, 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 3 மாத்திரை. அதனால 3 மாத்திரைன்னு சொல்றேன். இனிஷியல் அளபடியில ஏதாவது டவுட் இருக்கா? எல்லா எக்ஸப்ஷனும் கொடுத்தாச்சு, எல்லாமே நடத்தியாச்சு. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ணிட்டு இல்ல நெக்ஸ்ட் போலாம். சார் அந்த 3 மாத்திரைக்கு அந்த இதை மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைங்க, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, குறி எழுத்துக்கு 1 மாத்திரை. தூ அப்படிங்கிறது நெடில் எழுத்து, ஊ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. இப்ப நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, குறி எழுத்துக்கு 1 மாத்திரை. இப்ப 2ஐயும் 1ஐயும் கூட்டி தான் 3 மாத்திரைன்னு சொல்றாங்க. அதைத்தான் அளபடைன்னு சொல்றாங்க. ஓகே சார். அடுத்து என்ன அளபடை பேலன்ஸ் இருக்குங்க? செய்யுளிசை அல்லது இசை நிறை சார். இசை நிறை அளபடை. செய்யுளிசை அல்லது இசை நிறை. ஓசை குறையும் இடத்து, இதுக்கு முன்னாடி நம்ம ஓசை குறையாத இடத்துல படிச்சோம். செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. ஓகேங்களா? செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. இதுக்கு 2 பேர் இருக்கு, வேற வேற பேர், அவ்வளவுதான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. செய்யுளிசைனாலும் இசை நிறை அளபடைனாலும் ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி ஓசை குறையாத இடத்தும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்னா ஓசை குறையும் இடத்து. ஓகேங்களா? ஓசை குறையும் இடத்து இசையை நிறைவு செய்வதற்காக ஓசை குறையும் இடத்தும் அப்படி எழுதணும். முன்னாடி குறையாத இடத்தும் படிச்சோம், இப்ப ஓசை குறையும் இடத்தும். ஓகேங்களா? ஓசை குறையும் இடத்தும், ஓசை குறையும் இடத்தும் இசையை நிறைவு செய்வதற்காக, இசையை நிறைவு செய்வதற்காக. ஓகேங்களா? இசையை நிறைவு செய்வதற்காக ஓசை குறையும் இடத்தும் இசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது. அளபெடுப்பது ஓசை குறையும் இடத்தும் இசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுப்பது இசை நிறை அளபடை எனப்படும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுல எத்தனை சீர் இருக்கும்? 2 பேர் இருக்கனால நம்ம பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல எத்தனை சீர்கள் இருக்குன்னா 2 சீர்களை பெற்று வரும். 2 சீர்களை பெற்று வரும். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஒண்ணு ஈ வரலாம், இல்லைன்னா ஊ வரலாம் அப்படி படிச்சோம். இந்த 2 எழுத்துமே வரக்கூடாது. இந்த 2 எழுத்து வராம மற்ற எழுத்துகள் வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடியாக இருக்கும். இதை வேணா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈ ஊ தவிர்த்து மற்ற எழுத்து வரணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா இதுக்கு எத்தனை மாத்திரை தாங்க? 3 மாத்திரை தான். உயிரிழபடை அப்படின்னு சொன்னாலே 3 மாத்திரை தான். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ படார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? படார். பாருங்க, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. இப்போ விடார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. இப்போ ஓதல் அப்படி சொல்றாங்க. பாருங்க, ஓதல். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல ஓ வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆ வந்திருக்கு, இங்க ஓ வந்திருக்கு, வேற எழுத்தும் வரலாம். இப்ப ஏ ஏ ஏ ஏ எழுது அப்படி வச்சு எழுது அப்படிங்கிறது கூட இந்த மாதிரி வராது. வரையும் சொல்லுங்க, வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 எழுத்து வரக்கூடாது. ஈயும் வரக்கூடாது, ஊவும் வரக்கூடாது. ஆ வரலாம், ஓ வரலாம். இந்த ஈ ஊ தவிர்த்து வேற எந்த எழுத்து வேணாலும் வரலாம் குறில் எழுத்துல. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. இதுல எத்தனை சீர் இருக்கும் அப்படின்னா 2 சீர் தான் இருக்கும். இப்ப இதை பிரிச்சிங்கன்னா இது 2 ஒரு சீர் வரும். ஓகேவா? மெய்யெழுத்தை கேன்சல் பண்ணிடணும். இது ஒரு சீர், இது ஒரு சீர், அவ்வளவு 2 சீர் தான் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் நெடெழுத்து இதை தனியா பிரிக்கணும்,
இதை தனியா பிரிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது மையெழுத்து கேன்சல் பண்ணிடணும், மதிப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீர் தான் இருக்கும், 3 சீர் வராது. இதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் சேர்ந்து இசை நிலைப்படை. இதை பொறுத்த மட்டும் என்ன எழுத்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்கன்னா ஈ ஊ வரக்கூடாது, மத்த எழுத்து எதுனாலும் வரலாம் அப்படி சொல்ல வரேன். ஓகேவா? இப்ப ஒருவேளை ஊ வந்திருக்கு, ஊ வந்து 2 சீர் வந்தா அது இதுவா இருக்கலாம் அப்படின்னு 10வது புக்ல சொல்றாங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி எழுதி காமிச்சேன் கெடுவு அப்படின்னு சொல்றேன். இப்ப இதை பிரிச்சு பார்க்கணும். இப்ப குரில் நெடில் இப்போ ஒன்னா பிரிக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறை, இது வந்து பாத்தீங்கன்னா நேர். அப்ப 2 சீர் இருக்குங்களா, ஊ வந்திருக்கு ஆனா 2 சீர் தான் இருக்கு. அப்ப இதுக்கு செயலு அல்லது இசை அப்படின்னு போடலாம். ஊ வந்து 3 சீர் வந்துச்சுன்னா அது என்ன அளபடை? என்ன அளபடிங்க சொன்ன? அவ்வளவுதாங்க மேம். ஓகே பாருங்க, அளபடை டாபிக் நம்ம கிளியரா முடிச்சிட்டோம். பழைய புக்கு புது புக்கு எந்த புக் எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. ஓகேவா? நீங்க எந்த மெட்டல் எடுத்தாலும் இவ்வளவுதான் இருக்கும், இதை தாண்டி ஒண்ணும் இருக்காது. ஓகேவா? இப்ப அளபடையில ஏதாவது டவுட் இருக்கா? அளபடையில ஏதாவது டவுட் இருக்காங்க? அடுத்தது ஒற்றளபடை. ஒற்றளபடையை பொறுத்த மட்டும் 2 பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபடியில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி ஒற்றளபடியில் அளபெடுக்காத அளபெடுக்காத எழுத்துக்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி 2 பாயிண்ட் எழுதுங்க, இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அளபெடுக்காத எழுத்துக்களின் எண்ணிக்கை. அளவெடுக்காத எழுத்துக்களின் எண்ணிக்கை. பாருங்க, இப்ப நம்பர் கொடுக்க போறேன், ஆன்சர் சொல்ல போறேன் பாருங்க. 2 பாயிண்ட் எழுதிருப்பீங்க. அளவெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அளவெடுக்காத எழுத்துக்களின் எண்ணிக்கை. அளவெடுக்கும் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 + 1. இந்த 1 என்னதுங்க? ஆயுத எழுத்து. சரிங்களா? அளவெடுக்காத எழுத்துக்கள் இங்க 11 வந்துருச்சு. அப்ப இங்க எத்தனைங்க இருக்கும்? மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 18. 18ல அங்க 11 படிச்சுட்டோம், மிச்சம் எத்தனை இருக்குமே? 7 சார். 7 போட்டக்கூடாது, 8. ஏன்னா ஆயுத எழுத்து கிடையாது. சரிங்களா? 10 மெய்யெழுத்து, 1 ஆயுத எழுத்து அளவெடுக்கும், 8 மெய்யெழுத்து அளவெடுக்காது. சரிங்களா? அதை கவனமா வச்சுக்கணும். இப்ப இந்த 11 படிக்கிறது ஈஸியா, 11 எழுத்து படிக்கிறது ஈஸியா, இல்ல இந்த 8 எழுத்து படிக்கிறது ஈஸியா? எதை மனப்பாடம் பண்ணா பெட்டரா இருக்கும்? 8 மனப்பாடம் பண்றது ஈஸி. அதாவது 8க்கு சொல்ற பாருங்க. கசட தபர இரு இல்லு. ஓகேங்களா? எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க. 6 + 2 எத்தனை எழுத்து வந்துருச்சுங்க? 8 எழுத்து வந்துருச்சா? இந்த 8 எழுத்து என்ன செய்யாது? அளபெடுக்காது. சரிங்களா? அளபெடுக்காதுன்னு என்ன? மியூட் போடுங்க ப்ளீஸ். யார் அன்மியூட் பண்ணிருக்கீங்க? தயவு செய்து மியூட் போடுங்க, அப்பதான் நான் பேசுறது கேட்கும். பாருங்க, இப்போ அக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்து அத்தை அப்படி சொல்றோம். அடுத்தது அப்பா அப்படி சொல்றோம். அடுத்தது அம்மா அப்படி சொல்றோம். ஓகேங்களா? அம்மா. இப்ப இதுல எது சரியான சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சரியான சொல்? எதுங்க கரெக்டான வார்த்தை? அம்மா. ஏன் அம்மா கரெக்ட்னு சொல்றீங்க, மத்தெல்லாம் தப்புன்னு ஏதாச்சும் சொல்றீங்க? எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? எழுத்துக்கள் வரலையா? எழுத்துக்கள் வரலைங்களா? அது அளவெடுக்காத ஏன் அம்மா? கசட தபர எழுத்துல பாருங்க, இப்ப இக்கு டபுள் டைம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ் மொழியில வரலாமா வரக்கூடாதா? வரலாமா வரக்கூடாதாங்க?
வரக்கூடாது. ஏன்னா எந்தெந்த எழுத்தெல்லாம் டபுள் டைமா தமிழ் மொழியில வரக்கூடாதுன்னு 8 எழுத்து இருக்கு. சரிங்களா? இந்த 8 எழுத்துமே டபுள் டைம் வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஒரே நிமிஷமே இங்க் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்க, இப்ப இங்க இக்கு இருக்கு. இந்த இக்குங்கிறது டபுள் டைம் வரக்கூடாது. தமிழ் மொழியில இப்படி வரவே கூடாது. இத்து இங்க இருக்கா, இந்த எழுத்து டபுள் டைம் வரக்கூடாது. இப்பு இங்க இருக்கா, இங்க டபுள் டைம் வரவே கூடாது. ஆனா இம்முங்கிற எழுத்து மட்டும் இல்ல. ஏன்னா இம்முங்கிறது இந்த மாதிரி டபுள் டைம் வரலாம். இது அளவெடுக்கிற இந்த 10 எழுத்துக்குள்ள இருக்கு. சரிங்களா? இப்ப இது மாதிரி 4 சொல் கொடுத்துட்டு எது பொருந்தாத சொல் அப்படி கேட்கலாம். நம்மளுக்கு சிலபஸ்ல பொருந்தா சொல் அப்படி தலைப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல 3 எழுத்து கொடுத்துட்டு இந்த 10 எழுத்துல ஒரு எழுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொருந்தாத எழுத்து எது அப்படி கேட்கலாம். அப்ப இந்த 3 அளவெடுக்காது, அதுல இருக்கிற வர ஒரு எழுத்து அளவெடுக்கும் அப்படி சொல்லணும். இதுதான் ஒற்றல் அப்படிங்கிற டாபிக். ஒற்றல் படிக்க மாத்திரை அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத்திரை. ஏன் சார் ஒரு மாத்திரை அப்படின்னா, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை படிச்சோம்? அரை மாத்திரை. இன்னொரு மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அரை பிளஸ் அரை 1. அப்ப ஒற்றல் படிக்க மாத்திரை கேட்டாங்கன்னா 1. ஒற்றலப்படை டாபிக்ல எதாவது அவுட் இருக்கா? இது மெய்யெழுத்து, இது ஆயுதெழுத்து. இந்த மாதிரி பிரிச்சும் கேட்பாங்க. எப்படின்னா ஒற்றலப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா 10 தான். ஒற்றலப்படையில் அளவெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டா 11. கேள்வியை கவனிச்சு ஆன்சர் பண்ணணும், தப்பா ஆன்சர் பண்ணிடக்கூடாது. 10ம் 11 ரெண்டுமே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கவனமா ஆன்சர் பண்ணணும். என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். ஏதாவது விளங்குச்சாங்க? ஒற்றலப்படையில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது குறுக்கம். குறுக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்ப நீங்க வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? எழுத்து இலக்கணம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல சார். நம்ம ஷார்ட்கட் சீரிஸோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா கிளாஸும் எத்தனை கிளாஸ் உங்களுக்கு எடுத்தாலும் அத்தனை கிளாஸ்லயும் ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம கடைசியா வகுப்போட எண்டில் நம்ம பார்ப்போம். அதுல இன்னைக்கு வந்து இந்த ஷார்ட்கட் சீரீஸ், இந்த கிளாஸுக்கான ஷார்ட்கட் சீரீஸ்ல நம்ம ஒரு ஷார்ட்கட் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்ல தான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கொடுக்குறேன். இந்த ஷார்ட்கட்ல என்னன்னா எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படி சொல்றேன். இப்ப நான் சொல்றத நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லணும். யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போமா? நான் இப்போ ஒரு வாசகம் மாதிரி சொல்றேன், அது நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்க. சொல்லலாமா? ரெடியா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே சார். ஓகே பாருங்க. ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யாக்கனி வாங்கி தருவாரு. இப்ப நான் சொல்றத நல்லா கவனிச்சிருந்தா சொல்லலாம். யாரு திறமையா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஐயா மக பாவம் பள்ளிக்கூடம் போகும்போது
ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது 100 கொய்யா வாங்கி கொடுப்பாரு. சூப்பர் மேம். ஒரு 90% கரெக்டா சொல்லிட்டுங்க. ஒரு 10% மிஸ் ஆயிருச்சு. இப்ப நல்லா கவனிங்க. மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு டைம் வந்து சொல்றேன். நீங்க கவனிச்சு அப்படியே சொல்லிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மறுபடியும் சொல்லட்டுங்களா? ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யாக்கனி வாங்கி தருவாரு. சொல்லுங்க. ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது 100 சுவையான கொய்யாக்கனி வாங்கி தருவாரு. வெரி குட் மேம். சூப்பர். அருமையா சொல்லுங்க. ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் சுவையான எல்லாரும் மீட் போடுங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும் நம்புறேன். பாருங்க, ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யாக்கனி வாங்கி தருவார். பாருங்க, நம்மளுக்கு எப்பயுமே பெருஞ்சி திறனார் அவங்க எழுதின நூல்கள்ல இருந்து கேள்வி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணது அதுதான். பாருங்க, ஐயை ஐயா அப்படின்னா என்னது? ஐயை. மக அப்படின்னா மக புகு வஞ்சி. நல்லா கவனிங்க. ஷார்ட்கட்டோட லாஜிக் வந்து சொல்றேன். இன்னைக்கு ஷார்ட்கட் சீரீஸ்ல இதான் நம்ம பாக்குறோம். ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து என்ன நூல் அப்படின்னா பள்ளி பறவைகள். பள்ளி பறவைகள். ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான அப்படின்னா என் சுவை 80. சுவையான அப்படின்னா என் சுவை 80. சுவையான 100 அப்படின்னா 2 நூல் வரும். என்னென்ன அப்படின்னா நூறாசிரியம் 100 அப்படி வரும். நூறாசிரியம் அப்படி வரும். 100ல இன்னொரு நூல் வரும். என்ன நூல் அப்படின்னா உலகியல் 100 அப்படின்னு வரும். உலகியல் 100. அடுத்தது ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது பாவம் அப்படின்னா இங்க ஒரு நூல் மிஸ் பண்ணிட்டேன். அது இங்க எழுதிடுறேன். பாவிய கொத்து. ஐயா மக பாவம்னு அப்படி சொன்ன இல்லையா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவம் அப்படின்னா பாவிய கொத்து. இது இங்க வந்துருக்கணுங்க. மாத்தி எழுதிட்டு நீங்க இங்க எழுதிக்கோங்க கரெக்டா. ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யா கனி வாங்கி தருவாரு. என்ன வாங்கி தருவாரு? கொய்யா கனி வாங்கி தருவார். பாருங்க, கொய்யா கனின்னு ஒரு நூல் இருக்காரு. கொய்யா கனி. அடுத்து என்ன எழுதியிருக்காருன்னா கனிச்சாறு. 2 பேர் வச்சுக்கணும். கொய்யா கனி. ஓகேவா? கனிச்சாறு. கனிச்சாறு எட்டல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 8 தொகுதி இருக்கும். சரிங்களா? கனிச்சாறுல எத்தனை தொகுதி இருக்குன்னா 8 தொகுதி இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கனிச்சாறு எட்டல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பள்ளி பறவையில 3 பிரிவு இருக்கும். ஸ்கூல் புக்ல இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, இப்ப ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க 2 தடவை தான் சொன்னேன். நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க. சூப்பர், வெரி குட். பாருங்க, ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யா கனி வாங்கி தருவாரு. இப்ப ஷார்ட்கட் சொல்லுங்க பாப்போம். ஐயா மக பாவம்னு பள்ளிக்கூடம் போகும்போது சுவையான 100 கொய்யாக்கனி வாங்கி தருவாரு. நம்ம மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புல அடுத்தது ஒரு ஷார்ட்கட்ல நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எங்கிட்ட கேட்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி எனக்கே தெரியாது. இருந்தாலும் என்னை பத்தி ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்த உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் உங்களை வச்சு தமிழ் எடுத்து பழக வரல. ஓகேவா? அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். சார் இந்த 6 உலகியல்னு போட்டீங்களா சார்? அது 100ன்னு போட்டீங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நூறாசிரியம் கடுத்து சார். மேம், இது 100 உலகியல் 100ங்கிறது நூலோட பேருங்க மேடம். உலகியல் 100. ஓகே சார், ஓகே. உலகியல் 100 இது நூலோட பேரு. நூறாசிரியம் கடுத்து, அதான் நூறாசிரியம் கடுத்து உலகியல் 100 நூல் பேருங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. 100ன்னு வந்தனால இங்க ஒரு 100 இங்க ஒரு 100 இருக்கு. தனித்தனியா வைக்க முடியாது. அதான் சார், நூறாசிரியம் கடுத்து உலகியல் 100. ஆமாங்க மேடம், அவ்வளவுதான்.
ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்ல ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல கிளாஸ் ரொம்ப ஃபாஸ்டா போனா கூட சொல்லிடுங்க. இல்லை ஃபாஸ்டா போற மாதிரி தான் எனக்கு தோணும், பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும், உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தா சொல்லிடுங்க. ஓகே, எந்த டவுட்டும் சொல்லலை, நீங்க எந்த ஃபீட்பேக்கும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.